வணக்கம். ஜெயின் குரல் வழியில் ஒரு கதை கேட்போமா? திரு ராஜேஷ்குமார் எழுதிய அடுத்த இலக்கு. கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் நின்றபோது மத்தியானம் 2 மணி. அது ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பம் என்பதால் வெயில் நடுமண்டையில் இறங்கி 55 வயதான ஞானவேலையும் 50 வயதான செல்லத்தையும் கிறுகிறுக்க வைத்தது. செல்லம், ரயிலை விட்டு கீழே இறங்கி சூட்கேஸ்களோடு நடந்து கொண்டிருந்த ஞானவேல் தோளில் போட்டிருந்த மேல் துண்டால் வழுக்கையில் அரும்பியிருந்த வியர்வையை ஒற்றிக்கொண்டே கூப்பிட்டார். கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாங்க, ரயில்ல சாப்பிட்டதே நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கு. ரயிலை விட்டு இறங்கிய கும்பலோடு கலந்து இருவரும் ஸ்டேஷனின் எக்ஸிட் வாசலை நோக்கி நடந்தார்கள். செல்லம் ஈனஸ்வரத்தில் கூப்பிட்டாள். என்னங்க? சொல்லு. பட்டீஸ்வரன் ஜோசியர் சரியா சொல்லிடுவாரா? சொல்லிடுவார். எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. என்ன பயம்? நம்ம பொண்ணு அபூர்வா உயிரோடு கிடைப்பாளா? இதோ பார் செல்லம், நீயோ நானோ பயப்படுற மாதிரி அபூர்வாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இப்ப நாம பார்க்க போற பட்டீஸ்வரன் ஜோசியர் பலராம ஐயர் ஜோதிட கலையில் ரொம்பவும் பிரசித்தமானவர். காணாமல் போன நிறைய பேரை அவர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்களே இவரை தேடி வராங்கன்னா பார்த்துக்கோயேன். இப்படி சொல்லித்தான் சமயபுரத்தில் இருக்கிற ஒரு ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனீங்க. அவரும் அபூர்வாவோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உங்க பொண்ணு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கா, இன்னும் 1 வாரத்துக்குள்ள அவ வீடு திரும்பிடுவார்னு சொன்னாரு. அவர் சொல்லி 10 நாள் ஓடி போச்சு. நம்ம பொண்ணு திரும்பி வரதுக்கான அறிகுறியே தெரியல. எனக்கு என்னமோ இந்த ஜோசியர்கள் கிட்ட போறதை காட்டிலும் கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம். செல்லம், ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். ஜோசியர்களும் மனிதர்கள் தான். சமயபுரம் ஜோதிடர் நம்ம பொண்ணு அபூர்வாவோட ஜாதகத்தை பார்க்கும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். நமக்கு நேரம் சரியில்லாத போது எல்லாமே சரியா நடக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பு. இப்ப நாம பார்க்க போற பட்டீஸ்வரன் ஜோசியர் துர்க்கையோட அருள் பெற்றவர். அவர் எது சொன்னாலும் பலிக்கும். நம்ம பொண்ணு அபூர்வா கண்டிப்பா உயிரோடு கிடைப்பா. பேச பேசவே ஞானவேலின் கண்கள் நீரில் பளபளத்தன. மனைவிக்கு தெரியாமல் தோளில் போட்டிருந்த துண்டால் கண்களை ஒற்றிக்கொண்டார். இருவரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். ஸ்டேஷனுக்கு வெளியே ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் மர நிழலில் காத்திருக்க ஞானவேல் ஒரு டாக்ஸியை நோக்கி போனார். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து நாள் இதழை புரட்டி கொண்டிருந்த அந்த டிரைவர் எழுந்து வந்தார். எங்க சார் போகணும்? பட்டீஸ்வரம். கோவிலுக்கா? இல்லப்பா, அங்க பலராம ஐயர்னு ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் வீட்டுக்கு போகணும். ஓ, ஜோசியர் வீடா? அது ஊரை விட்டு தள்ளி ஒரு தென்னந்தோப்புக்குள்ள இருக்கே, ரேட்டு கூட வரும் சார். இதோ பாருப்பா, உன் கூட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற மன நிலைமையில நாங்க இல்லை. ஒரு முக்கியமான விஷயமா ஜோசியரை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நியாயமான ரேட்டை கேட்டு வாங்கிக்க. ஞானவேல் சொல்லிவிட்டு டாக்ஸியின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார். அவரை தொடர்ந்து செல்லமும் ஏறி உட்கார்ந்தாள். டாக்ஸி புறப்பட்டது. தெருக்களில் வேகம் எடுத்தது. 5 வருடங்களுக்கு முன்பு பார்த்த கும்பகோணம் இப்போது லேசாய் மாறியிருந்தது. சாலையோர கட்டிடங்கள் தங்களுடைய உயரங்களை உயர்த்தி இருந்தன. காற்று வெயிலில் சூடாகி முகங்களில் மோதியது. செல்லம் ஞானவேலின் தோளை தொட்டாள். என்னங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாம கும்பகோணம் வந்து சேர்ந்துட்டத சுஜா கிட்டையோ சுதா கிட்டையோ சொல்லிடுங்க. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. சொன்னவர் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து எண்களை அழித்துவிட்டு காதுக்கு ஒற்றிக்கொண்டார். மறுமுனையில் ரிங் போயிற்று. அடுத்த வினாடிகளில் மகள் சுஜாவின் குரல் கேட்டது. அப்பா, கும்பகோணம் போய் சேர்ந்துட்டீங்களா? இப்பதான். அம்மா எப்படி இருக்காங்க? ஜேர்னில ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பதான் ரயிலை விட்டு கீழே இறங்கி ஜோசியர் வீட்டுக்கு கால் டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம். மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ட்ரெயினில் தயிர் சாதம் சாப்பிட்டோம். அப்பா, கோயில்கள் இருக்கிற ஊருக்கு போயிருக்கீங்க. நீங்கள் திரும்பி வரும்போது அக்கா வீட்டில் இருப்பா. அந்த நம்பிக்கையில்தான் நானும் அம்மாவும் கும்பகோணத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கோம். அப்பா, ஜோசியரை பார்த்த கையோட உடனே ஊருக்கு புறப்பட்டு வந்துடாதீங்க. 2 நாள் தங்கி இருந்து எல்லா கோயில்களையும் பார்த்துட்டு வாங்க. பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் ரொம்பவும் பவர்ஃபுல். அக்கா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரி, நீயும் சுதாவும் வீட்டில் பத்திரமா இருங்க. அப்பா,
உங்களுக்கும் அம்மாவுக்கும் எங்களை பற்றின கவலையே வேண்டாம். பக்கத்து வீட்டு சித்ரா மாமி, எதிர் வீட்டு பார்வதி மாமி எல்லாரும் எங்கள் மேலே கேர் எடுத்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது தகவல் வந்ததா? ஆமாம்ப்பா, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி அக்காவோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ கிடைக்குமான்னு கேட்டார். ஆல்பத்தில் இருக்குமே, கொடுக்க வேண்டியது தானே? இருந்தது. ஒரு கான்ஸ்டபிள் வந்தார், எடுத்து கொடுத்துட்டேன். இன்ஸ்பெக்டர் வேற ஏதாவது சொன்னாரா? அக்காவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனி போலீஸ் படை மும்முரமான தேடுதல் வேட்டையில் இருக்கான். இதையே தான் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லும் போதே ஞானவேலுக்கு அழுகையில் தொண்டை அடைத்தது. அப்பா, தைரியமா இருங்க. நீங்க அழுது அம்மாவையும் அழ வச்சிடாதீங்க. நீங்க 2 பேரும் கும்பகோணத்திலிருந்து திரும்பி வரும்போது அக்கா வீட்டில் இருப்பா. சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இப்பதான்ப்பா சாப்பிட்டோம். சுதா என்ன பண்றா? பக்கத்துல தான் இருக்கா. பேச சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் ராத்திரி பேசுறேன். எந்த ஹோட்டல்ல தங்க போறீங்கப்பா? ஹோட்டல் டெம்பிள் சிட்டி. ஜோசியரை பார்த்த பின்னாடி தான் ரூம் போடணும். அப்பா, என்ன? ஜோசியரை பார்த்ததுமே அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. என்னம்மா இது, நீ சொல்லணுமா? கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். பேசிவிட்டு செல்போனை அணைத்தார் ஞானவேல். டாக்ஸியை ஓட்டி கொண்டிருந்த டிரைவர் திரும்பி பார்க்காமலேயே கேட்டார், என்ன சார், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? யாராவது காணாமல் போயிட்டாங்களா? ஆமாம், என் பெரிய பொண்ணு. பயப்படாதீங்க சார், இந்த ஜோசியர் பலராம ஐயர் ரொம்பவும் கெட்டிக்காரர். ஜோதிடத்தை கரைச்சி குடிச்சிருக்காரு. பொண்ணு எப்போ கிடைப்பாள்னு துல்லியமாக சொல்லிடுவார். வெளியூரிலிருந்து நிறைய பேர் வராங்க சார். சினிமாக்காரங்க, கட்சி தலைவர்கள்னு கூட்டம் அல மோதும். ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்லாததுனால கூட்டம் அவ்வளவா இருக்காது சார். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்டு திரும்பிடலாம். நான் வேணும்னா டாக்ஸியை வெயிட்டிங்கில் போடுறேன் சார். நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் தர வேண்டாம். மன கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க. பணத்தை பற்றி நான் பேச விரும்பலை. பரவாயில்லையேப்பா, உனக்கு உண்டான சார்ஜை கொடுத்துட்றோம். நீ இவ்வளவு தூரம் ஆதரவாக பேசுகிறதே என்னோட மனசுக்கு நிறைவாக இருக்குது. சார், உங்களுக்கு இந்த பலராம ஐயரை பற்றி யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியான ஒருத்தரை தான் சொல்லியிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற நிறைய போலி ஜோதிடர்கள் அவங்க கிட்ட போய் மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பயமுறுத்தி பரிகாரம் பண்ண வச்சு ஆயிரக்கணக்கில் பணத்தை பிடுங்கிடுவாங்க சார். பலராம ஐயர் அப்படிப்பட்டவர் இல்லை. பேச்சு சுத்தம், வாய் சுத்தம், கை சுத்தம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டா இல்லையான்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுவாரு. நீ அவர்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். அதான் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முந்தி சார், நான் ஒரு பொண்ணை விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். பலராமையர்கிட்ட என்னோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். அவர் எங்கள் 2 பேரோட ஜாதகத்தையும் ஒரே 1 நிமிஷம்தான் சார் பார்த்தாரு. பார்த்துட்டு, இந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 3 மாசத்துல உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு போயிடுவா. மறுபடியும் நீ கூப்பிட்டா கூட வரமாட்டார்னு சொன்னார். நான் அப்போதைக்கு அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை நம்பாம நான் விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணமான 2வது மாசமே ஒரு அற்ப விஷயத்துக்காக என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போனவ திரும்பி வரவே இல்லை. நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸும் விட்டுட்டா. கோர்ட்டில் இப்போ கேஸ் இருக்கு. டிரைவர் சொன்னதை கேட்டு செல்லத்தின் கண்களில் இப்போது சின்னதாய் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. இவ்வளவு துல்லியமாய் ஜாதகத்தை பார்த்து சொல்றாருன்னா அவருக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும். கண்டிப்பா இருக்குமா. நீங்க அவரை நேர்ல பாருங்க, கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். டிரைவர் பேசிக்கொண்டே வந்ததில் பட்டீஸ்வரம் சீக்கிரம் வந்துவிட்டது போன்ற உணர்வு. கோவிலின் ராஜகோபுரம் பார்வைக்கு கிடைத்தது. ஞானவேலும் செல்லமும் கைகளை உயர்த்தி கும்பிட்டார்கள். பட்டீஸ்வரத்தின் சின்னக்கடை வீதியும் அதை தொடர்ந்து வந்த வீடுகளும் டாக்ஸியின் 1 நிமிஷ பயணத்தில் காணாமல் போக டாக்ஸி மண் ரோடு ஒன்றில் திரும்பியது. டிரைவர் சொன்னார், அதோ தூரத்துல ஒரு தென்னந்தோப்பு தெரியுதே, அந்த இடத்துல தான் ஜோசியர் பலராம ஐயர் இருக்கார். ஞானவேல் கேட்டார், அவருக்கு என்ன வயசு இருக்கும்? எப்படியும் 70க்கு மேல இருக்கும் சார். பழுத்த எலுமிச்சம் பழ நிறம், குடுமி போட்டிருப்பாரு. சம்மணம் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார்னா பார்க்கறதுக்கு சாமி சிலை மாதிரியே இருக்கும். டாக்ஸி தென்னந்தோப்பை நெருங்கி கொண்டிருந்தது. இப்போது தோப்புக்குள் 4-5 வாகனங்கள் நின்றிருப்பது தெரிந்தது. கூடவே ஆட்கள் நடமாட்டமும்.
இன்னைக்கு கூட்டம் இருக்கும் போல இருக்கே. எப்பவுமே ஓரளவுக்கு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். நீங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். வாகனங்கள் நிறுத்துமிடம் என்று ஒரு அறிவிப்பு தெரிய டிரைவர் டாக்ஸியை ஒதுக்கி நிறுத்தினார். ஞானவேலும் செல்லமும் இறங்கினார்கள். அடர்த்தியான அந்த தென்னந்தோப்பு கோடை வெயிலை வடிகட்டி அதன் தாக்கத்தை குறைத்திருக்க காற்று நிதான வேகத்தில் வீசிக்கொண்டிருந்தது. அதோ அந்த வீட்ல தான் ஜோசியர் இருப்பாரு, போய் பார்த்துட்டு வாங்க. நான் டாக்ஸிக்குள்ள படுத்து சின்னதா ஒரு தூக்கம் போடுறேன். டிரைவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மஞ்சள் ஆடை அணிந்து மொட்டையடித்து நெற்றியில் செந்தூர ஸ்ரீசூர்ணத்தோடு அந்த நபர் எதிர்பட்டார். கைகளை குவித்து கும்பிட்டபடி கேட்டார், நீங்க ஞானவேல் தானே? ஆமா. கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமாங்க. வாங்க, ஜோதிடர் பலராம ஐயர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. சென்னையின் பகல் 11 மணி. கிரைம் பிரான்ச் ஆபீஸுக்கு எதிரில் இருந்த நாயர் டீ கடையில் உருளைக்கிழங்கு போண்டாவை மென்று டீயை விழுங்கிக் கொண்டிருந்த நெப்போலியனை அவனுடைய செல்போன் என்னமோ ஏதோ என்ற பாடல் டியூனில் கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். இன்ஸ்பெக்டர் சம்பத்குமார் லைனில் இருந்தார். சொல்லுங்க சார். நெப்போலியன், நீ இப்போ எங்க இருக்க? நம்ம நாயர் கடை டீ கடை வாசல்ல. இடது கையில் உருளைக்கிழங்கு போண்டா, வலது கையில் நாயரின் மோசமான டீ. நீ உடனடியா பெசநகர் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கோல்டன் ஸ்கை ரிசார்ட்டுக்கு வரணும். எனிதிங் பேட் சார்? எஸ். என்னாச்சு? நானே குழப்பத்தில் இருக்கேன். நீ நேரில் வா. நான் ஏசி கிட்ட பேசிட்டேன். நீ நேராக வந்துடு. அவர் தான் உன்னை சஜஸ்ட் பண்ணினாரு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இருப்பேன் சார், ப்ளீஸ். நெப்போலியன் நாயரின் கையில் ஒரு 10 ரூபாய் நோட்டை திணித்துவிட்டு தன்னுடைய எஸ்கார்ட் பைக்கை உதைத்தான். சரியாய் 35 நிமிடம். பெசநகர் கடற்கரையின் இடது பக்கம் தெரிந்த அடர்த்தியான சவுக்கு மரங்களுக்கு நடுவில் கோல்டன் ஸ்கை ரிசார்ட்டுக்கு சொந்தமான காட்டேஜுகள் நிறம் நிறமாய் பெரிதும் சிறிதுமாய் தெரிந்தன. நெப்போலியன் பைக்கை விரட்டி ரிசார்ட் போய் சேர்ந்தபோது இன்ஸ்பெக்டர் சம்பத்குமார் முகப்பு வாசலிலேயே செல்போனில் பேசியபடி கிடைத்தார். நெப்போலியனை பார்த்ததும் பேச்சை முடித்து கொண்டார். என்ன சார்? வா சொல்றேன். ஒரு மர நிழலில் நின்றிருந்த ஜீப்புக்கு கூட்டி போனார். உள்ளே ஏறி உட்கார்ந்தார். நீயும் உட்காரு. ஏறி உட்கார்ந்தான். எங்க சார் போறோம்? எங்கேயும் போக போறதில்ல. பின்ன? உனக்கு உன்னை காட்ட போறேன். ஜீப்போட அந்த டேஷ்போர்டை தர. நெப்போலியன் திறந்தான். உள்ளே ஒரு பாலித்தீன் கவர் தெரியுதா? தெரியுது சார். அதை எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பாரு. நெப்போலியன் எடுத்து பார்த்தான். பாலித்தீன் பைக்குள்ளே கம்பளிப்புழு சைஸில் 2 அங்குல நீளத்தில் எதுவோ 4-5 தெரிந்தது. என்ன சார் இது? பார்த்தா தெரியலையா? தெரியல சார். பையை திறந்து பார்க்கட்டுமா? வேண்டாம் நெப்போலியன். அப்புறம் ஜீப்புக்குள்ள நீ நானும் உட்கார கூட முடியாது. பையை திறந்தா ஸ்மெல் வயிற்றை புரட்டி போட்டுடும். இது என்னவா இருக்குன்னு ஒரு நிமிஷம் உத்து பாரு. நெப்போலியன் பார்த்தான். பார்த்து கொண்டே இருந்தான். 30வது வினாடி அதிர்ச்சியாய் சம்பத்குமாரை ஏறிட்டான். சார், இது ஏதோ மனித விரல்கள் மாதிரி இருக்கு. மாதிரி என்ன? அதேதான். அதுல ஒரு விரல் மோதிர விரல். உப்பி இருக்கிற சதைக்குள்ள மோதிரம் புதைஞ்சிருக்கு பாரு. பார்க்கவே ஹாரிபிளா இருக்கு சார். இது எப்படி சார் உங்ககிட்ட? சம்பத்குமார் கையை நீட்டினார். அதோ அந்த ரிசார்ட்டுக்கு பின்னாடி ஒரு சவுக்கு மர ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இந்த கைவிரல்கள் சிதறி கிடந்ததை ரிசார்ட்டோட செக்யூரிட்டி பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. நான் உடனே ஃபாரன்சிக் பீப்புளோட வந்துட்டேன். சிதறி கிடந்த விரல்களை பாலத்தின் பைக்குள்ள சேகரம் பண்ணின பிறகு மறுபடியும் ஃபாரன்சிக் பீப்புள் அந்த பகுதியில் உடல் உறுப்புகள் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வேற எதுவும் கிடைக்கல. நாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போலாமா சார்? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், சொன்ன சம்பத்குமார் ஜீப்பை உயிரூட்டினார். ஃபாரஸ்ட் இங்கிருந்து எவ்வளோ தூரம் சார்? எப்படியும் 1 கிலோமீட்டர் இருக்கும். ஜீப் புறப்பட்டது. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த விரல்கள் ஒரு பெண்ணோடதா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நெப்போலியன். எப்படி சார் சொல்றீங்க? ஒரு விரல்ல மோதிரம் இருந்ததே, அது பெண்கள் அணியிற மோதிரம். ஜோதிடர் பலராம ஐயர் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் என்று மஞ்சள் ஆடை அணிந்த அந்த நபர் சொன்னதும் ஞானவேலும் செல்லமும் திகைத்தார்கள். நாங்க வரது அவருக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது. உங்களை கூட்டிட்டு வரும்படி சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க.
மஞ்சளாடை புன்னகையோடு சொல்லிவிட்டு முன்னால் நடந்தார். ஞானவேலும் செல்லமும் பிரமிப்பு மாறாமல் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். அந்த இடம் ஏதோ ஒரு முனிவரின் ஆசிரமம் போல் காட்சியளித்தது. பார்வை போன இடமெல்லாம் பூச்செடிகளோடு மண் தொட்டிகள் தெரிந்தன. காற்றில் ஊதுபத்தி வாசனை. இந்த பக்கம் வாங்க. மஞ்சளாடை வழிநடத்தி போய் வலது பக்கம் இருந்த ஒரு வழியில் பிரவேசித்தார். தொடர்ந்தார்கள். காற்றில் இப்போது சாம்பிராணி வாசனை. அரை நிமிட நடைக்கு பின் சாத்தி இருந்த ஒரு அறைக்கதவை திறந்து கொண்டு 3 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். அந்த பெரிய அறையின் சுவரோரமாய் விரித்து போடப்பட்டிருந்த பாயின் மேல் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தார் ஜோதிடர் பலராம ஐயர். நெற்றியில் ஸ்ரீசூர்ணம், நரைப்புருவங்களுக்கு கீழே பளிச்சென்ற விழிகள், உதடுகளில் நிரந்தரமாய் உறைந்து போன புன்னகை, கன்னத்திலும் மோவாயிலும் பயிராகியிருந்த வெள்ளை ரோமம் அவருடைய சதைப்பிடிப்பான முகத்திற்கு ஒரு தனி சோபையை கொடுத்திருந்தது. ஞானவேலும் செல்லமும் பவ்யமாய் உடம்புகளை வளைத்து கும்பிட்டனர். பலராம ஐயர் புன்னகைத்தார். பயணம் சௌகரியமா இருந்ததா? இருந்ததுங்க ஐயா. 2 பேரும் உட்காருங்க. உட்கார்ந்தார்கள். பலராம ஐயர் தன் உதட்டில் இருந்த புன்னகை சிறிதும் மாறாமல் பேச்சை தொடர்ந்தார். உங்க 2 பேர் மனசுலயும் இப்போ சின்னதாய் ஒரு குழப்பம் இருக்கலாம். நீங்க 2 பேரும் என்னை பார்க்க வர்றது எனக்கு எப்படி தெரியும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியம் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதை வச்சு எனக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட ஜோசியம் பார்க்க சொல்லி உங்களை இங்க அனுப்பி வச்சது யாரு? பாப்பநாயக்கன் பாளையம் பெருமாள் கோவிலில் இருக்கிற நவநீத கிருஷ்ணர் பட்டர். அந்த கோவிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிடுவேன். நேத்து பெருமாள் சன்னதியில் நின்று என்னோட பிரச்சனையை சொல்லி கண்ணீர் விட்ட போது அவர் தான் உங்க பேரை சொல்லி அவர்கிட்ட பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு சொன்னாரு. நாங்களும் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். அந்த நவநீத கிருஷ்ண பட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க 2 பேரும் வரதா சொன்னாரு. அவரும் நானும் ஒரு காலத்துல உப்பிலியப்பன் கோயில்ல ஒன்னா பெருமாளுக்கு சேவை பண்ணியிருக்கோம். ஞானவேல் மறுபடியும் பலராம ஐயரை கும்பிட்டார். ஐயா, நாங்க உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். எங்க பெரிய பொண்ணு அபூர்வாவை 1 வாரமா காணும். எங்க போனா, இப்போ எங்க இருக்கா ஒண்ணுமே தெரியல. போலீஸ்ல புகார் கொடுத்தோம். அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. எங்களால வீட்டில் நிம்மதியா இருக்க முடியல. சரியா தூங்க கூட. மேற்கொண்டு பேச முயன்ற ஞானவேலை கையமர்த்தினார் பலராம ஐயர். 1 நிமிஷம். பொண்ணோட பேரு என்னன்னு சொன்னீங்க? அபூர்வா. என்ன வயசு? 25 வயசு. MCA படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு IT கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருந்தது. ரொம்பவும் நல்ல மாதிரியான குணம் சார். யாரையும் அதிர்ந்து கூட பேச மாட்டா. பலராம ஐயர் தலையை ஆட்டியபடி புன்னகைத்தார். பெண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ. ஞானவேல் தன் கையோடு கொண்டு போயிருந்த பையில் இருந்த ஜாதக புத்தகத்தை எடுத்து கொடுத்தார். பலராம ஐயர் அதை வாங்கி பூவை தொடுவது போல் தொட்டு பக்கங்களை புரட்டினார். ஒரு பக்கத்தில் பார்வையை நிறுத்தினார். 1 நிமிஷ நேரத்திற்கு பின் ஞானவேலை ஏறிட்டார். அதே புன்னகையோடு ஜாதக புத்தகத்தை திருப்பி கொடுத்தார். ஞானவேலும் செல்லமும் ஒருவரை ஒருவர் திகைப்போடு பார்த்து கொண்டார்கள். ஐயா, ஜாதகத்தை பார்க்காம ஏன் திருப்பி கொடுத்துட்டீங்க? பயப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஜாதகத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை. சர்ப்ப ஜாதகம் பார்க்கணும். சர்ப்ப ஜாதகமா? ஆமா, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? இல்லைங்க ஐயா. இதுவும் ஒரு வகையான நாடி ஜோதிடம்தான். எண்களில் 3 இலக்க வரிசையில் சக்தி வாய்ந்த எண் எது தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. பலராம ஐயர் மெல்ல சிரித்தபடி சொன்னார். 108. கோயில்களில் கூட விளக்கு பூஜை வைக்கும் போது 108 எண்ணிக்கையில் தான் வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஞானவேல் குழப்ப முகமாய் தெரியலேங்க ஐயா என்று சொல்லி தலையை ஆட்டினார். பலராம ஐயர் கையமர்த்தி விட்டு தொடர்ந்தார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். 27ஐ 4ஆல் பெருக்குங்க. எவ்வளோ வருது? 108ங்க ஐயா. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லோருமே 27 நட்சத்திரங்களில் அதனுடைய 4 பாதங்களில் தான் பிறந்திருக்க முடியும். 108 விளக்குகளை வைத்து கோயில்களில் பூஜை செய்யும் போது அதன் பலன் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிறது. அதே போல்தான் இந்த சர்ப்ப ஜாதகமும் 108 எண்ணோடு சம்பந்தப்பட்டது.
சர்ப்பஜாதகம் மொத்தம் 108 ஓலைச்சுவடிகளை கொண்டது. இந்த ஓலைச்சுவடிகளில்தான் பிறந்து வாழ்ந்து இறந்து போனவர்கள், பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனிமேல் பிறக்கப் போகிறவர்கள் பற்றிய பதிவுகள் சூட்சும வார்த்தைகளாலே எழுதப்பட்டிருக்கு. உங்க பொண்ணு அபூர்வாவை பற்றியும் இந்த 108 ஓலைச்சுவடிகளில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியில் இருக்கும். அதை தான் இப்போ நாம படிச்சு பார்க்க போறோம். சொன்ன பலராம ஐயர் பக்கவாட்டில் நின்றிருந்த தன் உதவியாளரை ஏறிட்டார். ஏற்பாடு பண்ணு. அந்த உதவியாளர் தலையை அசைத்துவிட்டு வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்து ஒரு மரப்பெட்டியை எடுத்து வந்தார். ஈட்டி மரத்தால் இழைத்து செய்யப்பட்ட மரப்பெட்டி அது. பெட்டியின் மேல் விபூதி பூச்சும் சந்தனம் கலந்த குங்கும பொட்டும் பளிச்சென்று இருந்தது. பலராம ஐயர் முன்பாக வைத்து பெட்டியை திறந்தார் உதவியாளர். உள்ளே பழுப்பேறி போன ஓலைச்சுவடிகள் ஒரு சிவப்பு நூலால் கட்டப்பட்டிருக்க அவைகளை எடுத்து தரையில் ஒவ்வொன்றாய் பரப்பி வைத்தார். ஒரே நேர்கோட்டில் எல்லா ஓலைச்சுவடிகளையும் பரப்பி வைக்க 15 நிமிடம் ஆயிற்று. பலராம ஐயர் ஞானவேலிடம் திரும்பினார். நீங்க இங்க வரத்துக்கு முந்தி அசைவம் ஏதும் சாப்பிடலையே? நாங்க அசைவம் சாப்பிடுறத நிறுத்தி 5 வருஷம் ஆச்சுங்கய்யா. அப்படியா? ரொம்ப நல்லது. சொன்னவர் தனக்கு முன்பாய் இருந்த ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்து ஞானவேலிடம் கொடுத்தார். ஞானவேல் அதை வாங்கி பார்த்தார். அந்த சிறிய புத்தகத்தின் அட்டை மேல் ராகு கேது படங்கள் தெரிய கீழே ஸ்லோகங்கள் என்ற வார்த்தை பளிச்சிட்டது. பலராம ஐயர் சொன்னார், இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே ராகு கேது ஸ்லோகங்கள் இருக்கும். அதை நீங்க வாய் விட்டு படிக்கணும். ஸ்லோகங்களை படிக்கும்போது மனசுக்குள்ள வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. உணர்வு பூர்வமான பிரார்த்தனை மிக மிக அவசியம். ஞானவேல் தன்னுடைய பார்வையை அந்த ஸ்லோகங்களின் மேல் போட்டு வாய் விட்டு படிக்க ஆரம்பித்தார். முதலில் ராகு ஸ்லோகம். ஞானவேல் படிக்க படிக்க பலராம ஐயர் கண்களை மூடி அதை மெல்ல உள்வாங்கினார். சில வினாடிகளுக்கு பிறகு ஞானவேல் கேத்து ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பித்தார். ஞானவேல் படித்து முடித்ததும் பலராம ஐயர் மெல்ல கண்களை திறந்தார். புன்னகை பூத்த முகத்தோடு சொன்னார், நீங்க 2 பேரும் அப்படி தள்ளி உட்காருங்க. ஞானவேலும் செல்லமும் சுவரோரமாய் போட்டிருந்த பலகைகளில் போய் உட்கார்ந்தார்கள். செல்லம் கணவனின் கைகளை நடுக்கமாய் பற்றி கொண்டாள். காதோரமாய் கிசுகிசுப்பாய் கூப்பிட்டாள், என்னங்க? எனக்கு பயமா இருக்குங்க. எதுக்கு பயம்? நம்ம பெண்ணோட ஜாதகத்தை காட்ட வந்தா இவர் ஏதோ சர்ப்ப ஜாதகம்னு சொல்றாரு. பயப்படாத செல்லம், ஜோதிட சாஸ்திரங்களை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. நமக்கு நம்ம பொண்ணு உயிரோட வேணும், அவ்வளவுதான். அவர் எப்படி ஜாதகம் பார்த்தா என்ன? ஞானவேல் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜோதிடரின் உதவியாளர் ஒருவர் பக்கத்து அறையிலிருந்து கூடை ஒன்றை எடுத்து வந்தார். பலராமையருக்கு முன்பாய் அந்த கூடையை வைத்து மெல்ல திறந்தார். உள்ளே சுருண்டு படுத்திருந்த கருநாகம் ஒன்று மெல்ல தலையை உயர்த்தியது. நிமிர்ந்து உள்ளங்கையின் பரப்பளவுக்கு படம் எடுத்தது. தன் சிவப்பான மஞ்சள் நிற கண்களால் பலராம ஐயரையே பார்த்தது. பலராம ஐயர் பாம்பை பார்த்து சிரித்தார். என்ன நாகப்பா, எப்படி இருக்க? அது தலையை தாழ்த்தி தரையை மெதுவாய் கொத்திவிட்டு நிமிர்ந்து மறுபடியும் படம் எடுத்து பலராம ஐயரை பார்த்தது. பலராம ஐயர் பாம்பிடம் சற்றே குனிந்தார். நாகப்பா, ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு வேலை தரேன். பெத்த பொண்ணை காணும்னு பெத்தவங்க பதறி போய் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்குமா? இது மாதிரியான கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியணும்னா நீ எடுத்து கொடுக்க போற சர்ப்ப ஜாதகம் மூலியமா தான் அது சாத்தியம். அந்த 108 ஓலைச்சுவடிகளில் ஒன்னை எடுத்து கொடு. பலராமையர் பேசி முடித்ததும் அந்த பாம்பு கூடையினின்றும் மெல்ல வெளிப்பட்டது. பிறகு சரசரவென்று மின்னல் வேகத்தில் ஊர்ந்து போய் ஓலைச்சுவடிகளை நெருங்கியது. ஒவ்வொரு ஓலைச்சுவடியாய் முகர்ந்து கொண்டே போய் ஒரு ஓலைச்சுவடியை தன் வாயினால் பற்றி இழுத்தது. பிறகு அதை கவ்விக்கொண்டு பலராமையரை நோக்கி போயிற்று. என்ன நாகப்பா, அந்த பொண்ணுக்குரிய ஓலைச்சுவடி இதுதானா? அது ஆமாம் என்பது போல் தலையை தாழ்த்திவிட்டு பிறகு மறுபடியும் உயர்த்தியது. பலராமையர் அந்த ஓலைச்சுவடியை வாங்கி கொள்ள பாம்பு மறுபடியும் ஊர்ந்து கூடைக்குள் போய் சுருண்டு கொண்டது. உதவியாளர் அதை எடுத்துக்கொண்டு போய்விட பலராமையர் அந்த ஓலைச்சுவடியை பிரித்தார். அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை படித்து பார்த்தவரின் முகம் சற்றே மாற அவர் உதட்டில் இருந்த புன்னகையும் காணாமல் போயிற்று.
நெப்போலியன் ஒரு சில வினாடிகள் வரை மோதிர விரலையே பார்த்து கொண்டிருந்து விட்டு சம்பத்குமாரிடம் நிமிர்ந்தான். சார், இது பெண்கள் அணியிற மோதிரம் தான்னு எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? ஏன் இதை ஒரு ஆண் போட்டிருக்க கூடாது? சம்பத்குமார் தலையை ஆட்டினார். மேபி, பட் இது ஒரு அனுமானம்தான். இப்போதைக்கு இந்த சவுக்கு ஃபாரஸ்ட்குள்ள இந்த கைவிரல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஃபாரன்சிக் டீம் தேடிட்டு இருக்காங்க. அந்த தேடுதலில் வேற ஏதாவது உறுப்புகள் கிடைச்சாதான் இறந்தது ஆணா பெண்ணா என்ற முடிவுக்கு வர முடியும். ஜீப் இப்போது ஒழுங்கில்லாத பாதையில் சற்றே குதித்து குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. சார், இது வனத்துறைக்கு உட்பட்ட பகுதி தானே? ஆமா, தடை செய்யப்பட்ட பகுதியும் கூட. அந்நியர்கள் யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு போர்டு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அதையும் மீறி சில இல்லீகல் ஜோடிகள் உள்ளே போயிடுறாங்களாம். அதே மாதிரி இங்க ரிசார்ட்ல தங்க வரவங்களும் பீர் பாட்டில்களோடும் ஜோடிகளோடும் உள்ளே போயிடுறாங்களாம். பட் இதுதான் முதல் அசம்பாவிதம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லைன்னு ரிசார்ட் நிர்வாகம் சொல்லுது. சம்பத்குமார் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஃபாரஸ்டின் மைய பகுதி வந்தது. ஃபாரன்சிக் அதிகாரிகள் தோள்களில் சில உபகரணங்களை மாட்டிக்கொண்டு சீன் ஆஃப் கிரைம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜீப்பை நிறுத்தினார் சம்பத்குமார். ஃபாரன்சிக் சீஃப் டேவிட் கையில் வைத்திருந்த ஒரு பெரிய லென்ஸோடு பக்கத்தில் வந்தார். என்ன டேவிட், டிட் யூ கெட் எனி ட்ரேஸ்? நாட் ஃபவுண்ட் சார். 100 மீட்டர் தூரத்துக்கு அலசிட்டோம். அந்த கைவிரல்களை தவிர வேற எந்த ஒரு மனித உறுப்பும் கிடைக்கல. என்னோட கெஸ் ஒர்க் ஒன்று இருக்கு சார். அதாவது கொல்லப்பட்டது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பாடி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் புதைக்கப்பட்டிருக்கணும்னு தோணுது சார். மணல் எல்லா பக்கமும் நெகிழ்வா இருக்கிறதுனால பாடியை புதைக்க எந்த இடத்துல தோண்டி இருப்பாங்கன்னு அனுமானிக்க முடியல. புதைச்ச இடத்த கண்டுபிடிக்க போலீஸ் டாகை வரவழைக்கிறது பெட்டர் சார். நோ ப்ராப்ளம். போலீஸ் டாக் ட்ரெயினர் ஆசிஃபுக்கு தகவல் கொடுத்தா 1/2 மணி நேரத்துக்குள்ள சீட்டாவை கூட்டிகிட்டு வந்துடுவாரு. அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஸ்மெல் பண்ணி மண்ணை பிராண்ட ஆரம்பிச்சிடும். சம்பத்குமார் சொல்லிக்கொண்டே செல்போனை எடுத்தபடி இருந்தார். சம்பத்குமார் சொல்லிக்கொண்டே செல்போனை கையில் எடுத்த வினாடி பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. சார். சம்பத்குமார் திரும்பினார். ஃபாரன்சிக் துறையின் இன்னொரு அதிகாரியான முத்தையா நின்றிருந்தார். எஸ். முத்தையா ஃபாரஸ்டின் இடது பக்கம் கையை காட்டினார். சார், இந்த இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல பாலித்தீன், உடைந்த மது பாட்டில்களை குப்பை குப்பையா குவிச்சு வச்சிருக்காங்க சார். அந்த இடத்துக்கு பக்கத்துல என்னோட ஸ்பெசிமன் இண்டிகேட்டரை கொண்டு போனா பீப் சத்தம் வருது சார். அந்த குப்பைக்குள்ள பாடி இருக்கலாம்னு என்னோட மனசுக்கு படுது சார். பட் ஸ்மெல் வரல. இஸ் இட்? பார்த்துடலாம் வாங்க. அவர் ஸ்மெல் வரலைன்னு சொல்றாரே, எதுக்கும் கிளறி பார்த்துடலாம். அது அவ்வளவு சுலபம் இல்லை சார் என்றார் முத்தையா. ஏன்? அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு சார். ஒரு பொக்லைன் லாரி வந்தால்தான் அதை கிளறி அப்புறப்படுத்தி பார்க்க முடியும். நீங்க ரிசார்ட் பீப்புள் கிட்ட பேசி பாருங்க சார். இந்த குப்பைகள் இப்படி குவிஞ்சு கிடக்கிறதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா இந்த ரிசார்ட்ல தங்க வரவங்க போடுற குப்பைகள் தான் இவ்வளவோ. சம்பத்குமார் ரிசார்ட் மேனேஜர் வாசுவை தன் செல்போனில் தொடர்பு கொள்ள அவர் அடுத்த 15வது நிமிடத்திற்குள் வந்து சேர்ந்தார். சம்பத்குமார் கேட்டார், இந்த ஃபாரஸ்ட்குள்ள மலை போல குவிஞ்சு கிடக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் அப்புறப்படுத்துறது யாரோட பொறுப்பு? உங்களோடதா இல்ல வனத்துறையோடதா? எங்களோடது தான் சார். ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அள்ளிட்டு போக ஒரு லாரிக்கு சொல்லியிருக்கோம். அந்த லாரி வந்து அள்ளிட்டு போயிடும். இப்போ அந்த லாரியை வர சொல்ல முடியுமா? முடியும் சார். வர சொல்லுங்க. எதுக்கு சார்? அந்த குப்பைக்குள்ள டெட் பாடி இருக்கலாம்னு சந்தேகப்படுறோம். மேனேஜர் வாசு முகம் மாறினார். டெட் பாடியா? ஆமா, குப்பைக்குள்ள டெட் பாடி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படி இருந்திருந்தா ஸ்மெல் இந்த நேரம் இந்த ஏரியாவே தூக்கி இருக்கும் சார். இந்த இடத்துல நாம நின்று பேசிட்டு இருக்க முடியாது. எதுக்கு சந்தேகம்? லாரியை வர சொல்லுங்க, பார்த்துடலாம். ஓகே சார். மேனேஜர் வாசு அரை மனதோடு தலையை ஆட்டிவிட்டு தன் செல்போனை எடுத்தார். எண்களை தட்டிவிட்டு பேச ஆரம்பித்தார். ஜெயபால், சொல்லு சார். லாரியை எடுத்துட்டு வா. என்ன சார், குரல் ஒரு மாதிரியா இருக்கு. போலீஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? பலராமையர் முகத்தில் தெரிந்த வாட்டத்தை பார்த்ததும் ஞானவேலும் செல்லமும் பதட்டம் அடைந்தார்கள். ஐயா, பயப்படாதீங்க என்று கையை உயர்த்திய பலராமையர் தன் முகத்தில் இருந்த வாட்டத்தை துரத்திவிட்டு மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தார்.
உங்கள் மகள் அபூர்வா தானாக விரும்பித்தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அவளை யாரும் கடத்தல. அவ வீட்டை விட்டு போனதுக்கு என்ன காரணம்னு நீங்க தான் சொல்லணும். ஐயா, அவ வீட்டை விட்டு போனதுக்கு எந்த காரணமும் இல்லை. வீட்டுக்கு பெரிய பொண்ணு அவ. நாங்க பாசத்தை கொட்டி வளர்த்தோம். அவளும் எங்க மேல உயிரையே வச்சிருந்தா. பலராம ஐயர் மெல்ல சிரித்தார். உங்களுக்கு அந்த பொண்ணு மேலையும் அந்த பொண்ணுக்கு உங்க மேலையும் பாசம், அன்பு இதெல்லாம் இருந்தது உண்மைதான். இருந்தாலும் அவ வீட்டில் இருக்க விரும்பல. ரொம்ப நாளா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா. ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அபூர்வா வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு நாங்க யாரும் அவளை எதுவுமே சொன்னதில்லை. நானோ என்னோட மனைவியோ ஒரு நாள் கூட அவகிட்ட கோபமா பேசினது கூட இல்லை. பலராமையர் இடைமறித்தார். அபூர்வா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு உங்க வீட்டுல யாரும் காரணம் இல்லை. வெளியே இருக்கிற நபர் தான் இந்த சர்ப்ப ஜாதகம் சொல்லுது. வெளியே இருக்கிற நபரா? ஆமா. அபூர்வா வேலை பார்க்குற பொண்ணு தானே? ஆமாங்க ஐயா. எங்க அவளுக்கு வேலை? ஃபியூச்சர் டெக் என்கின்ற ஒரு ஐடி கம்பெனியில். அங்க அபூர்வா யாரையோ விரும்பி இருக்கா. அந்த நபரோடு சேர்ந்து வாழதான் உங்களை எல்லாம் விட்டு போயிருக்கா. ஐயா, என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போய் இன்னைக்கு 1 வார காலம் ஆகுது. போலீஸ்ல நாங்க புகார் கொடுத்தப்ப அவங்க கேட்ட முதல் கேள்வியே உங்க பொண்ணு யாரையாவது காதலிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். நாங்க இல்லைன்னு சொன்னோம். இருந்தாலும் போலீஸ் போய் கம்பெனியில என்கொயரி பண்ணினாங்க. அந்த விசாரணையோட முடிவு அபூர்வா யாரையும் காதலிக்கல அப்படிங்கிறது தான். பலராம ஐயர் மறுத்தலாய் தலையை ஆட்டினார். போலீஸ் சரியா விசாரிக்கல. ஐயா, அபூர்வா யாரையோ விரும்பி இருக்காருன்னு சர்ப்ப ஜாதகம் சொல்லுது. அந்த பையனோட தான் அவ ஊரை விட்டு போயிருக்கணும். ஐயா, நீங்க சொல்றது உண்மையா? இது நான் சொல்ற உண்மை இல்லை, சர்ப்ப ஜாதகம் சொல்ற உண்மை. இது தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. ஐயா, அந்த பையனால எங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. இன்னும் 1 வார காலத்துக்கு ஆபத்து இல்லை. நீங்க சொல்றது புரியல. புரியும்படியாவே சொல்றேன். இந்த சர்ப்ப ஜாதகப்படி உங்க பொண்ணு கடந்த சில மாதங்களாகவே ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருக்கா. அந்த குழப்பத்தை மனசுல வச்சுக்கிட்டே ஒரு பையனையும் விரும்பி இருக்கா. அந்த பையன் அவ்வளவு நல்லவன் கிடையாது. இன்னும் 1 வார காலத்துக்குள்ள உங்க பொண்ணு இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஐயா, அதுக்கப்புறம் உங்க பொண்ணை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சர்ப்ப ஜாதகம் சொல்லுது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் லாரி சவுக்க ஃபாரஸ்டிற்குள் உருமலோடு வந்து சேர்ந்தது. லாரி டிரைவர் ஜெயபாலோடு 6 ஊழியர்கள் கீழே இறங்கி அந்த பிளாஸ்டிக் கழிவு குப்பை மேட்டுக்கு போய் நின்றார்கள். இன்ஸ்பெக்டர் சம்பத்குமாரும் நெப்போலியனும் ஒரு மரத்துக்கு கீழே வெட்டி போடப்பட்டிருந்த மரத்தின் மேல் போய் உட்கார்ந்தார்கள். நெப்போலியன் கூப்பிட்டான். சார், என்ன இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் அள்ளி போட எப்படியும் 2 மணி நேரத்துக்கும் மேலே பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கும் மேலேயும் போகலாம். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணினாலும் கண்ட இடத்துல போட்டு சுற்றுப்புற சுகாதாரத்தை கெடுக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் கரடியாக கத்தினாலும் நம்ம ஜனங்க காதில் மட்டும் ஏறாது. இதுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். எனக்கு என்னமோ இந்த பிளாஸ்டிக் கழிவுக்குள்ள டெட் பாடி இருக்கும்னு தோணலை சார். அப்படி இருந்தா இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியாது சார். மேபி, பட் எதுக்கும் பார்த்துறது பெட்டர் இல்லையா? சம்பத்குமார் சொல்லி கொண்டிருக்கும் போதே லாரியோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய பொக்லைன் எந்திரம் பிளாஸ்டிக் கழிவுகளை தன் இரும்பு கைகளால் அள்ளி வாசலில் கொட்ட ஆரம்பித்திருந்தது. குப்பைகள் கிளறப்பட்டதில் காற்று சற்றே நாறியது. சம்பத்குமார் ரிசார்ட் மேனேஜரை சற்றே கோபத்தோடு பார்த்தார். கோயம்பேடு மார்க்கெட்ல கூட இவ்வளவு குப்பை இருக்காது போல இருக்கே. எப்படி இவ்வளவு குப்பை சேருது? இந்த ஃபாரஸ்ட்குள்ள வரவங்களால இவ்வளவு குப்பை சேர வாய்ப்பே இல்லை. உங்க ரிசார்ட்ல இருந்து தான் இவ்வளவு குப்பை வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். என்ன ஆமா? நீங்க மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா சுத்தமா இருக்கலாம். உங்க ரிசார்ட்டுக்கு உட்பட்ட பகுதியை சுத்தமா வச்சுக்க வேண்டாமா? சார், அதுக்கு நான் காரணம் இல்லை. ரிசார்ட் ஓனர் தான் குப்பையெல்லாம் இங்க கொட்டி மாசத்துக்கு 1 தடவை லாரி மூலயமா டிஸ்போஸ் பண்ண சொன்னாரு. இந்த ரிசார்ட் ஓனர் யாரு? எக்ஸ் மினிஸ்டர் சுப்புராஜ் சார். அதுதான் இத்தனை தைரியம். சம்பத்குமார் சொல்லி கொண்டிருக்கும் போதே நெப்போலியன் குரல் கொடுத்தான். சார், வலையில மீன் மாட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அங்க பாருங்க சார். பிளாஸ்டிக் கழிவு குப்பை மேட்டை காட்டினான். சம்பத்குமார் திரும்பி பார்த்தார். கெட்டியான 6 அடி நீளமுள்ள ஒரு பிளாஸ்டிக் உரைக்குள் கருப்பாய் எதுவோ நிரம்பி குப்பைகளின் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தது.
பொக்லைன் அருகே ஓடினார் சம்பத்குமார். நெப்போலியனும் தொடர்ந்தான். பிளாஸ்டிக் உரைக்குள் இருக்கிறது என்னன்னு தெரியலையே, அது ஒரு டெட் பாடியா கூட இருக்கலாம். கயிறெல்லாம் போட்டு கட்டி நீட்டா பேக் பண்ணியிருக்காங்க சார். யோ, பொக்லைனை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போய் அந்த பிளாஸ்டிக் உரையை அப்படி ஓரமா வை. பொக்லைன் இடது பக்கமாய் திரும்பி தன் கரங்களில் வைத்திருந்த நீளமான அந்த பிளாஸ்டிக் பண்டலை மெல்ல கீழே வைத்தது. சம்பத்குமாரும் நெப்போலியனும் மற்ற ஃபாரன்சிக் ஆட்களும் பிளாஸ்டிக் பண்டலை நெருங்கினார்கள். அனைவரின் பார்வையும் பண்டலை மொய்த்தது. உள்ளே ஒரு பெண்ணின் உடல் உருக்குலைந்து போய் தெரிந்தது. அப்புறம் என்றார் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன். உதட்டில் ஒரு கேலி புன்னகை உற்பத்தியாகி எந்த வினாடியிலும் வெடித்து சிரிப்பாக மாற காத்திருந்தது. அவருக்கு எதிரே உட்கார்ந்திருந்த ஞானவேலும் செல்லமும் கவலையில் இறுகி போன முகங்களோடு உறைந்து போய் தெரிந்தார்கள். இன்ஸ்பெக்டரின் கேலியை புரிந்து கொள்ளாமல் ஞானவேல் பேசினார். சார், அந்த ஜோதிடர் பலராம் ஐயர் சர்ப்ப ஜாதகம் பார்த்துட்டு தீர்மானமான குரலை, உங்க பொண்ணு அபூர்வா யாரையோ விரும்பி இருக்கா, அவனோட தான் அவ போயிருக்கணும், போலீஸ் இந்த விஷயத்துல சரியா விசாரிக்கப்படி சொன்னாரு சார். கோகுலகிருஷ்ணன் சிரித்தார். உங்க பொண்ணை காதலிச்சவன் யாருன்னு அந்த ஜோசியர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே. சர்ப்ப ஜாதகம் பார்த்து சொன்னவருக்கு அந்த காதலனோட ஊர் பேரு அட்ரஸ் எல்லாம் தெரியாமலா போயிருக்கோம்? அதெல்லாம் அவர் எப்படி சொல்லுவாரு? ஏன் சொல்ல மாட்டாரு? இன்னொரு 1000 ரூபாயை அவர் கையில வச்சு அழுத்தி இருந்தா அந்த பையனோட போட்டோவை கூட கொடுத்துருப்பாரு. சார், நீங்க கேலி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பணத்துக்கு ஆசைப்படுற ஜோதிடர் மாதிரி தெரியல. நாங்க ஜோதிடம் பார்த்ததும் ஒரு 500 ரூபாய் கொடுத்தோம், வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, பணம் வேண்டாம்னு சொன்ன ஜோதிடரை நான் இன்னைக்கு தான் பார்க்கறேன். சரி, வேற என்ன சொன்னாரு? இன்னும் 1 வாரத்துக்குள்ள உங்க பொண்ணை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. இதோ பாருங்க மிஸ்டர் ஞானவேல், காணாமல் போன உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி ஸ்குவாடா போட்டிருக்கு. அவங்களும் மும்முரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு வேலை செய்யற கம்பெனிக்கும் போய் ஒரு கம்ப்ளீட் என்கொயரி பண்ணிட்டோம். அவளோட நெருங்கி பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அபூர்வாவுக்கு காதல் விவகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு காதல் இருந்தா எப்படியோ அந்த விஷயம் வெளியே வந்துடும். உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் காதல் இல்லை. என்னோட மனசுக்கு படுறது என்னன்னா, அவ கடத்தப்பட்டு இருக்கணும். போலீஸும் இப்போ அந்த கோணத்துல தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாளைக்குள்ள உங்க பொண்ணு எங்க இருக்கா என்கின்ற உண்மை வெளியில வந்துடும். போலீஸை நம்புங்க, ஜோசியத்தை நம்பாதீங்க. இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தீர்மானமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஞானவேலுடைய செல்போன் ரிங்டோனை இசைத்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். அவருடைய 2வது மகள் சுஜா. பேசினார். சொல்லுமா. அப்பா, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. ஏம்மா, என்ன விஷயம்? அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வீட்டில் இருந்த பழைய மாதாந்திர கேலண்டர்களை எடுத்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் போன வருஷத்து கேலண்டரோட பின்பக்கத்தில் அக்காவோட கையெழுத்தில் ஒரு செல்ஃபோன் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. அது யாரோட செல்ஃபோன் நம்பராக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன். நாட் ரீச்சபிள்னு வந்தது. 10 தடவைக்கு மேலே பண்ணிட்டேன். அந்த நம்பரை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலப்பா. அந்த நம்பர் என்னன்னு சொல்லுமா. மறுமுனையில் சுஜா சொல்ல, ஞானவேல் ஸ்டேஷனின் மேஜை மேல் இருந்த நியூஸ் பேப்பரின் ஓரத்தில் எழுதினார். பிறகு சொன்னார், நான் இந்த செல்போன் நம்பரை போலீஸ்ல கொடுத்து விசாரிக்க சொல்றேம்மா. நீ அந்த நம்பரை இனி காண்டாக்ட் பண்ணாத. சரிப்பா. சுஜா செல்போனை வைத்துவிட ஞானவேல் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணனிடம் விவரத்தை சொல்லி பேப்பரின் ஓரத்தில் எழுதப்பட்டிருந்த செல்போன் எண்ணை காட்டினார். கோகுலகிருஷ்ணனின் உடம்பில் லேசாய் ஒரு ஆர்வம் பற்றி கொண்டது. தன்னுடைய செல்போனில் இருந்து அந்த எண்ணை தொடர்பு கொண்டார். அடுத்த வினாடியே ரெக்கார்டட் பென் வாய்ஸ் நாட் ரீச்சபிள் என்று சொன்னது. 7-8 தடவை முயற்சி செய்தும் நாட் ரீச்சபிள் என்று வரவே பக்கத்து அறையை எட்டி பார்த்து சிவானந்தம் என்று குரல் கொடுத்தார். அந்த அறையில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் சிவானந்தம் வெளிப்பட சொன்னார், இந்த செல்போன் நம்பர் யாரோடதுன்னு பார்த்து கொடுங்க. ஏர்டெல் செல்போன்ல இருக்கிற டெக்னிக்கல் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார். சிவானந்தம் அந்த நம்பரை வாங்கி கொண்டு போய் அடுத்த 5 நிமிடத்திற்குள் திரும்பி வந்தார். சார், இந்த செல்போனுக்குரிய ஆள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. யாரு? பேரு மைக்கேல் சார். அட்ரஸ் நம்பர் 18/9 ராஜாராணி காம்ப்ளெக்ஸ், லோகமான்யா வீதி, ஆர்எஸ்புரம். டயல் பண்ணினா ஏன் நாட் ரீச்சபிள்னு வருது கேட்டிங்களா?
கேட்டேன் சார். அந்த நம்பருக்குரிய மொபைல் ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்னு சொன்னாரு. கோகுலகிருஷ்ணன் ஞானவேலை ஏறிட்டார். மைக்கேல் என்கின்ற பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதுல யோசனை பண்ண ஒண்ணுமே இல்லை சார். நான் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் 30 வருஷம் வேலை பார்த்தவன். என்னோட வேலை பார்த்தவங்கள யாருமே கிறிஸ்டியன் இல்லை. என்னோட நண்பர்கள் வட்டாரத்திலும் யாருமே இல்லை சார். சரி, நீங்க வீட்டுக்கு புறப்படுங்க. நான் அந்த மைக்கேலை போய் பார்க்கறேன். நானும் வரட்டுமா சார்? வேண்டாம், நானே யூனிஃபார்மை தவிர்த்துட்டு மஃப்டியில தான் போய் விசாரிக்க போறேன். ஜிஹெச் மார்ச்வரிக்கு வெளியே ஒரு மரத்துக்கு கீழே நின்றிருந்த சம்பத்குமாரையும் நெப்போலியனையும் அந்த நர்ஸ் நெருங்கினாள். சார். திரும்பினார்கள். உங்களை டாக்டர் வர சொன்னாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது சார். பட் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முந்தி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. டாக்டர் மார்ச்சுவரி ரூம்ல தான் இருக்காரு. சம்பத்குமாரும் நெப்போலியனும் மெல்ல நடந்து வராண்டாவில் காத்திருந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்களை ஊடுருவி கொண்டு மார்ச்சுவரி அறைக்குள் நுழைந்தார்கள். ஏசி காற்றோடு ஃபார்மலின் நெடியும் சேர்ந்து சுவாசிப்பதற்கு ஒரு அவஸ்தையான உணர்வை கொடுத்தது. நீளமான மரமேஜையின் மேல் அந்த உடம்பு தெரிய அதன் மேல் ஒரு பெட்ஷீட்டை போர்த்தி இருந்தார்கள். டாக்டர் பிரவீன்குமார் 2 உதவி டாக்டர்களோடு காத்திருந்தார். கையில் சில வெள்ளை தாள்கள். வாங்க இன்ஸ்பெக்டர். வாட் அபவுட் பிஎம் ரிப்போர்ட் டாக்டர்? அதை பத்தி உங்ககிட்ட பேசதான் கூப்பிட்டேன். பாடியை பிஎம் பண்ணிட்டோம். இது ஒரு இளம் பெண்ணோட பாடி. வயசு 25 இருக்கலாம். முகம் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அமிலத்தை ஊத்திருக்காங்க. அமிலத்தை ஊத்தும் போது அந்த பெண் வலது கையால தடுத்திருக்கா. அந்த சமயத்துல அமிலம் கைகளில் பட்டு 5 விரல்களும் துண்டாய் போயிருக்கு. பாலியல் ரீதியா ஏதாவது? பாடி ரொம்பவும் டீகம்போஸ்ட் ஸ்டேஜ். 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத சொல்ல முடியல. இந்த பெண் யாரா இருக்கலாம்னு கண்டுபிடிக்க பிஎம் ரிப்போர்ட்ல ஏதாவது க்ளூ இருக்கா டாக்டர்? ஒரே ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சொன்ன டாக்டர் பிரவீன்குமார் அந்த பெண்ணின் உடல் இருந்த மேஜைக்கு பக்கத்தில் போய் நின்றார். பெட்ஷீட்டை உருவ ஃபார்மலினில் நடைந்த அந்த பெண்ணின் உருக்குலைந்த பாடி பார்வையை அதிர வைத்தது. டாக்டர் தன் கையில் ஒரு ஃபோர்செப்ஸை எடுத்துக்கொண்டு உடம்பின் வயிற்று பகுதியில் இருந்த சதைப்பரப்பை மெல்ல கிளறினார். இது வயிற்றின் தொப்பில் இருக்கும் பகுதி. இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆர்வத்தோடு சம்பத்குமாரும் நெப்போலியனும் பார்த்தார்கள். சதைக்குள் ஏதோ ஒரு மோதிரம் போன்ற அமைப்பு தெரிந்தது. ஃபோர்செப்ஸால் அதை வெளியே எடுத்தார் டாக்டர். வெளிச்சத்தில் உயர்த்தி பிடித்து காட்டினார். இது என்னன்னு தெரியுதா இன்ஸ்பெக்டர்? மோதிரம் மாதிரி இருக்கு. நோ, இது மோதிரம் இல்ல. தொப்புளில் அழகுக்காக மாட்டிக்கிற வளையம். இளம் பெண்களிடையே இப்படி தொப்புள்ள வளையம் அணியிற பழக்கம் வேகமா பரவிட்டு இருக்கு. பொதுவா கல்லூரி மாணவிகளிடையே இது ரொம்பவும் பிரபலம். ஸோ இறந்து போனது ஒரு கல்லூரி மாணவியா கூட இருக்கலாம். இந்த தொப்புள் வளையத்தை வச்சுக்கிட்டு இறந்து போன பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாச்சே டாக்டர். நோனோ, ரொம்ப ஈஸி. ஈஸின்னு எப்படி சொல்றீங்க டாக்டர்? இந்த தொப்புள் வளையம் பிளாட்டினத்தால் ஆனது. அதோடு இந்த வளையத்துல சின்னதா ஒரு வைரக்கல்லும் பதிக்கப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கு சின்ன பொருளா இருந்தாலும் இதனோட விலை நிச்சயமா 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். இதை ஒரு லென்ஸ் வழியா பார்த்தபோது யூஜே என்கின்ற எழுத்துக்கள் தெரிஞ்சுது. இது ஒரு நகைக்கடை பேரா கூட இருக்கலாம். யூ எழுத்தில் தொடங்குற நகைக்கடை எதுன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்சா இறந்து போன பெண் யாருன்னு ஒரு விவரம் கிடைக்கலாம். இந்த தொப்புள் வளைய தடயம் கிடைத்திருக்கிற விவரம் மீடியாக்களுக்கு தெரியக்கூடாது. மீடியாக்கள் மூலமா விஷயம் வெளியே போனா கொலையாளி உஷாராகி விட வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்க ஒப்பீனியன் என்ன இன்ஸ்பெக்டர்? யூ ஆர் கரெக்ட் டாக்டர். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நாங்க பேசும்போது இந்த தொப்புள் வளைய மேட்டரை மறைச்சிடுறோம். பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மீடியாக்களுக்கு சொல்லிடுவோம். ஓகே சொன்ன டாக்டர் தொப்புள் வளையத்தை ஃபார்மலினில் கழுவி ஒரு சிறிய பாலித்தீன் பைக்குள் போட்டு சம்பத்குமாரிடம் கொடுத்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த தொப்புள் வளையம் பற்றி எந்த ஒரு குறிப்பும் இருக்காது. நீங்க விசாரணையை முடிச்ச பிறகு ரிப்போர்ட்ல அது பற்றிய விவரம் சேர்த்துக்கலாம். பாடியை இன்னும் 2 நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேல முடியாது. பாடியை டிஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 2 நாள் அவகாசத்துக்குள்ள கொலை செய்யப்பட்ட பெண் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டா பாடியை சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். நோ ப்ராப்ளம் டாக்டர். கையில் யூஸ்ஃபுல்லான தடயம் இருக்கு. 2 நாள் அவகாசமும் இருக்கு. பொண்ணு யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிடுவோம்.
விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். டாக்டர் கைகுலுக்கி விடை கொடுக்க இன்ஸ்பெக்டர் சம்பத்குமாரும் நெப்போலியனும் வெளியே வந்தார்கள். பிரஸ் ரிப்போர்ட்டர்கள் உடனே சூழ்ந்து கொண்டார்கள். சார், யார் அந்த பொண்ணு? தெரியல. பாடி ஹைலி டீகம்போஸ்ட். இளம்பெண்ணா சார்? ஆமா. ஏதாவது பாலியல் ரீதியா? தெரியல. ஒரு ரிசார்ட்குள்ள கொலை நடந்திருக்கு. அந்த ரிசார்ட் ஒரு எக்ஸ் மினிஸ்டருக்கு சொந்தமானது. அவரையும் விசாரிப்பீங்களா? அவசியம் ஏற்பட்டா கண்டிப்பா செய்வோம். கொலையாளி யாரா இருக்கும்னு ஸ்மெல் பண்ணிட்டீங்களா சார்? இல்லம்மா. பத்திரிகை ரிப்போர்ட்டர்களின் கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே வெளியே வந்து ஜீப்பை நெருங்கினார்கள். நெப்போலியன் சார், இப்போதைக்கு நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய வேலை அந்த யூஜே எழுத்துக்கள் என்ற அந்த நகைக்கடை யாருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன் சார். இஸ் இட்? எந்த கடை? மயிலாப்பூரில் இருக்கிற உபாசனா ஜுவல்லர்ஸ் சார். எப்படி? போன வாரம் ஹிந்துவில் ஷாப்பிங் ஏரியாவில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் சார். விளம்பரத்தில் ஒரு பெண் தொப்புளில் வளையத்தை மாட்டிக்கிட்டு போஸ் கொடுத்திருந்தா. அந்த பெண் ஏதோ சொல்ற மாதிரி ஒரு விளம்பர வாசகம். அதுக்கு கீழே உபாசனா ஜுவல்லர்ஸ் என்கின்ற கடையின் பேரு. விளம்பரம் ரொம்பவும் அட்ராக்டிவா இருந்ததுனால மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடுச்சு. உபாசனா ஜுவல்லர்ஸோட முதல் 2 எழுத்துக்கள் UJ. சம்பத்குமாரின் முகம் உடனடி பிரகாசத்திற்கு போயிற்று. இப்பவே அந்த உபாசனா ஜுவல்லரிக்கு கிளம்புறோம். ஜீப் புறப்பட்டது. ஆர்எஸ்புரம் லோகமான்யா வீதியில் இருந்த ராஜாராணி காம்ப்ளெக்ஸிற்கு முன்பாக தன் பைக்கை நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன். யூனிஃபார்மை தவிர்த்துவிட்டு பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறியிருந்தார். 18/9 என்ற எண் 2வது மாடியில் கடைசி அறையை குறிக்க நெரிசலான முதல் தளத்தில் நடந்து அந்த அறையை நெருங்கினார். அறைக்கதவின் மேற்புறத்தில் கெட்வெல் பொக்கே ஷாப் என்று சொன்ன டிஜிட்டல் போர்டு இருந்தது. கீழே ஒரு சிறிய அறிவிப்பு. ஆர்டரின் பேரில் குறித்த காலத்திற்குள் அழகான பொக்கேகள் தயாரித்து கொடுக்கப்படும். கோகுலகிருஷ்ணன் உள்ளே நுழைந்தார். மேஜை நாற்காலி போட்டு டெலிபோனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சுடிதார் அணிந்த அந்த பெண் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தில் இருந்து தலையை உயர்த்தினாள். மெல்லிய குரலில் கேட்டாள், பொக்கே ஆர்டரா சார்? இல்லம்மா, மைக்கேல பார்க்கணும். நீங்க? அவரோட ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் சார். சொன்னவள் எழுந்து பக்கத்தில் இருந்த அறைக்கு போய்விட்டு 10 வினாடி கழித்து வெளியே வந்தாள். உள்ள போங்க சார். கோகுலகிருஷ்ணன் அறைக்குள் நுழைந்தார். செல்போனில் பேசியபடி எக்ஸிகியூட்டிவ் நாற்காலியில் சாய்ந்திருந்த அந்த 30 வயது மைக்கேல் கோகுலகிருஷ்ணனை பார்த்ததும் செல்போன் பேச்சை அவசரமாய் முடித்துக்கொண்டு ஒரு குழப்ப பார்வை பார்த்தான். நீங்க? ஐ எம் கோகுலகிருஷ்ணன். என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. போலீஸ் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? மைக்கேல் திகைப்பாய் எழுந்து நிற்க கோகுலகிருஷ்ணன் கையமர்த்தினார். உட்காருங்க மைக்கேல். நான் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன். உங்ககிட்ட நான் வந்தது ஒரு சின்ன என்கொயரிக்காகத்தான். மைக்கேலுக்கு நெற்றி வியர்த்திருந்தது. என்ன விஷயமா சார்? இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? கேட்டவர் தன் சட்டை பையில் வைத்திருந்த அபூர்வாவின் போட்டோவை எடுத்து காட்டினார். மைக்கேல் பார்த்துவிட்டு தலையாட்டினான். தெரியாது சார். போலீஸ் கிட்ட பொய் சொல்றது பின்னாடி மோசமான விளைவுகளை உண்டாக்கும். நான் சொல்றது பொய் இல்ல சார். எனக்கு நிஜமாவே இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. இவ பேரு அபூர்வா. ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தா. இப்போ ஒரு வார காலமா அவளை காணோம். அதுக்கான என்கொயரி தான் இது. சார், அந்த பொண்ணு அபூர்வா காணாம போனதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? உங்க செல்போன் நம்பரை அந்த அபூர்வா கேலண்டருக்கு பின்னாடி எழுதி வச்சிருந்தாலே. மைக்கேலின் முகம் மாறியது. என்னோட செல்போன் நம்பர் அவங்க கிட்ட எப்படி சார்? அதை நீங்க தான் சொல்லணும். சில வினாடிகள் யோசிப்புக்குள் விழித்த மைக்கேல், சார், அந்த பொண்ணு அபூர்வா இந்த கடையோட கஸ்டமரா இருந்து பொக்கேக்கு ஆர்டர் கொடுத்திருக்கலாமே என்றான். உங்க கஸ்டமர் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஒரு லிஸ்டே இருக்கு. பிறந்த நாள், திருமண நாள், இந்த விசேஷங்களுக்கு பொக்கே பண்ண ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த லிஸ்டை கொண்டாங்க, பார்க்கலாம். மைக்கேல் அந்த அறையிலிருந்து எட்டி பார்த்து குரல் கொடுத்தான். ரெஜினா, அந்த கஸ்டமர்ஸ் ஆர்டர் ஃபைலை கொண்டு வா. அவள் உடனே கொண்டு வந்து கொடுத்தாள். மைக்கேல் அதை புரட்டி கொண்டே சொன்னான். கஸ்டமர்ஸ் லிஸ்ட் ஆல்பபெட்டிக் வரிசையில் இருக்கும் சார். அதனால அபூர்வா என்கின்ற பேர் இருக்கான்னு இப்ப பார்த்துடலாம். சொன்னவன் ஏ வரிசையில் இருந்த பெயர்களை வாய் விட்டு படிக்க ஆரம்பித்தான். அருணா, ஆனந்தன், அற்புதமேரி, அகிலா, ஆரோக்கியம், அமிர்தா, அபூர்வா. இருக்கு சார் என்றவன் தொடர்ந்தான்.
போன மாதம் 31ஆம் தேதி அபூர்வா ஒரு பொக்கேக்கு ஆர்டர் கொடுத்து அதை வேற ஒரு அட்ரஸுக்கு டோர் டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க சார். வேற ஒரு அட்ரஸா? ஆமாம் சார். என்ன அட்ரஸ்? நித்யானந்த், ப்ளூ லோட்டஸ் நம்பர் 33, ரெட்ஃபீல்ட்ஸ், கோவை. பொக்கேயை டெலிவரி பண்ணீங்களா? பண்ணிட்டோம் சார். அந்த பொக்கேக்கு பணம் கொடுத்தது யாரு? அபூர்வா வந்து பே பண்ணிட்டு போயிருக்காங்க சார். பணத்தை பே பண்ணினது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண் தானே? சாரி சார், எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நாளைக்கு எனக்கும் 100க்கும் மேலாக பொக்கே ஆர்டர்கள் வருது. எனக்கு சில ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சொல்கிற இந்த அபூர்வா இல்லை. இட்ஸ் ஓகே. அந்த நித்யானந்தத்தோட அட்ரஸை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி கொடுங்க. மைக்கேல் ஒரு துண்டு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வைத்துக்கொண்டு அட்ரஸை எழுத ஆரம்பித்தான். தங்கத்தின் விலை ஒரு ஏவுகணையாய் மாறி வானத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தாலும் அதை பற்றி 1% கூட கவலைப்படாமல் பெண்கள் கூட்டம் உபாசனா ஜுவல்லரியில் அலை மோதியது. இன்ஸ்பெக்டர் சம்பத்குமாரும் நெப்போலியனும் ஜுவல்லரிக்குள் நுழைந்து ஏசி காற்றை சுவாசித்துக் கொண்டே நிர்வாக மேலாளரின் அறைக்குள் நுழைந்தனர். பனிக்கட்டி மிதக்கும் ஆரஞ்சு ஜூஸை ஸ்ட்ராவின் உதவியோடு வயிற்றுக்கு கொடுத்து கொண்டிருந்த நிர்வாக மேலாளர் அரவிந்த் போஸ் சம்பத்குமாரின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் கண்களில் சின்னதாய் ஒரு கலக்கத்தை காட்டினார். பாதி ஜூஸ் டம்ளரை அப்படியே கீழே வைத்துவிட்டு எஸ் என்றார். ஒன் ஸ்மால் என்கொயரி ப்ளீஸ். அரவிந்த் போஸ் நாற்காலிகளை காட்ட இருவரும் உட்கார்ந்தார்கள். சம்பத்குமார் ஒரு சிறிய பாலித்தீன் பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த தொப்புள் வளையத்தை எடுத்து கொடுத்தபடியே சொன்னார். பிளாட்டினத்தால் செய்யப்பட்ட இந்த தொப்புள் வளையம் ஒரு பெண்ணோட டெட் பாடியில் இருந்தது. இந்த வளையத்தை ஒரு லென்ஸ் வழியா பார்த்தப்போ இதில் உங்க நகைக்கடையோட சீல் இருந்தது. இதை வச்சு இந்த வளையத்தை நீங்க யாருக்கு சேல் பண்ணினீங்கன்னு சொல்ல முடியுமா? அரவிந்த் போஸ் அந்த பிளாட்டினம் வளையத்தை எடுத்து இடது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஒரு லென்ஸின் வழியாக உற்று பார்த்துவிட்டு சம்பத்குமாரிடம் நிமிர்ந்தார். இது வைரக்கல் பதித்த பிளாட்டினம் வளையம். பொதுவா இது மாதிரியான வளையங்களை ஆர்டரின் பேரில் தான் செய்து கொடுப்போம். வைரக்கல் பதித்த இந்த பிளாட்டினம் வளையம் கொஞ்சம் ஸ்பெஷல் டைப். ஆர்டர் கொடுத்தது யாருன்னு இப்ப பார்த்துடலாம் சொன்ன அரவிந்த் போஸ் தனக்கு முன்புறம் இருந்த லேப்டாப்பை உயிர்ப்பித்து கொண்டார். விரல்கள் பட்டன்களை தட்ட திரையில் நிறைய தகவல் கட்டங்கள். அதில் ஒரு கட்டத்தை பெரிதாக்கினார். பிளாட்டினம் ரிங் வித் டைமண்ட் என்ற வாக்கியத்துக்கு கீழே 2 பெயர்கள். அரவிந்த் போஸ் சம்பத்குமாரையும் நெப்போலியனையும் ஒரு சேர பார்த்து கொண்டே பேசினார். இந்த வருஷத்துல 2 பேர் தான் சார் பிளாட்டினம் ரிங் வித் டைமண்டுக்கு ஆர்டர் கொடுத்து அதை வாங்கிட்டும் போயிருக்காங்க. ஒரு பெண்ணோட பேர் மேனகா, இன்னொரு பொண்ணு நிரஞ்சனா. இதுல நிரஞ்சனா என்கின்ற பெண் ஒரு புகழ்பெற்ற டிவி ஆர்டிஸ்ட் சார். இந்த 2 பேரை தவிர வேற யாருக்கும் நீங்க இந்த தொப்புள் ரிங்க சேல்ஸ் பண்ணல? சேல் பண்ணியிருக்கலாம் சார், பட் அது கோல்டு, அதுவும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். பட் பிளாட்டினத்துக்கும் அதுவும் டைமண்ட் வச்சு ரிங் பண்ணினது இந்த 2 பேர் தான், மேனகா அண்ட் நிரஞ்சனா. இந்த 2 பேரோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கா? இருக்கு, எழுதி தரேன். பட் 2மே லேண்ட்லைன் தான், செல்போன் நம்பர் கிடையாது. நோ ப்ராப்ளம், கொடுங்க. அரவிந்த் போஸ் ஒரு தாளில் டெலிபோன் எண்களை எழுதி கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட சம்பத்குமார் உடனடியாய் தன் செல்போனில் மேனகாவின் எண்ணை தொடர்பு கொண்டார். ஹலோ, யாரு? ஒரு பெண் குரல் கேட்டது. மேனகாவா? எஸ், ஹோல்டிங். நீங்க? போலீஸ். போலீஸா? பயப்படாதீங்க, ஒரு சின்ன என்கொயரி. உபாசனா ஜுவல்லரியில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளாட்டினம் ரிங் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? ஆமாங்க சார். ஓகே, அதை வாங்கினது நீங்கள் தானான்னு வெரிஃபை பண்ணிக்கத்தான் ஒரு ஃபோன் பண்ணினோம். தட்ஸ் ஆல். சம்பத்குமார் செல்போனை கட் செய்துவிட்டு நிரஞ்சனாவின் வீட்டு டெலிஃபோனுக்கு டயல் செய்தார். ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு ஆண் குரல் சற்றே அதட்டலாய் கேட்டது. யாரு? வீட்டில் நிரஞ்சனா இருக்காங்களா? நீங்க யாரு? போலீஸ். மறுமுனையில் சில வினாடிகளுக்கு மௌனம். சம்பத்குமார் குரலை உயர்த்தினார். என்ன பேச்சையே காணோம்? இப்ப பேசினது யாரு? ஐயா, நான் இந்த வீட்டு வேலைக்காரன். சரி, நிரஞ்சனாவை கூப்பிடு, அவங்கள ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வேண்டியிருக்கு. ஐயா. என்ன? அம்மா வீட்டில் இல்லைங்க. வீட்டில் இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா? அது அது வந்துங்க ஐயா. என்ன மென்னு முழுங்குற? அம்மா வீட்டை விட்டு வெளியே போய் 10 நாள் ஆச்சு ஐயா.
எங்க போனாங்கன்னு தெரியல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. நிமிர்ந்து உட்கார்ந்தார் சம்பத்குமார். ரெட்ஃபீல்ட்ஸ் ப்ளூ லோட்டஸ் அபார்ட்மெண்ட்டில் 33வது ஃபிளாட். இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணனுக்கு முன்னால் அந்த நித்யானந்த் நகம் கடித்தபடி முகம் வியர்த்து போயிருந்தான். கண்கள் கலங்கி இருக்க கம்மிய குரலில் பேசினான். சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், பட் எனக்கு எதுவுமே பேப்பர்ல வராதபடி பார்த்துக்கோங்க சார். கோகுலகிருஷ்ணன் கோணலாய் புன்னகைத்தார். முதல்ல நீ விஷயத்த சொல்லு. அது பேப்பருக்கு போகணுமா போகக்கூடாதான்னு நான் சொல்றேன். சார், எனக்கு சொந்த ஊர் மைசூர். அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். அப்பாவும் அம்மாவும் பேங்க் எம்ப்ளாயீஸ். நான் பிஇ ட்ரிபிள் இ படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற எலக்ட்ரோ கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளாட்ல நான் மட்டும்தான். அபூர்வாவும் நானும் கடந்த 1 வருஷமா காதலர்கள். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்பிட்டு இருக்கோம். ஆனா கடந்த 3 மாச காலமா அவளோட நடவடிக்கைகள் வித்தியாசமா இருந்தது. அவ என்னை விட்டு விலகி போகிற மாதிரியான ஒரு உணர்வு சார். ஏன் அப்படி? புரியல சார். போன மாசம் 31ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். நேர்ல வந்து வாழ்த்து சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ நேர்ல வரல. அதுக்கு பதிலா ஒரு பொக்கே ஷாப்ல ஆர்டர் பண்ணி எனக்கு டோர் டெலிவரி மூலம் வாழ்த்து சொல்லி இருந்தா. நான் ஃபோன் பண்ணி ஏன் நேர்ல வரலன்னு கேட்டேன். அதுக்கு அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னான். அதுக்கப்புறம் அவ என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சா. நான் ஃபோன் பண்ணினா வேணும்னே கட் பண்ணினா. அபூர்வா காணாம போனது உனக்கு எப்போ தெரியும்? எனக்கு இப்பதான் சார் தெரியும். வழக்கம் போல அபூர்வா என்ன புறக்கணிக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டேன். நீ சொல்றது எல்லாம் உண்மையா? நான் இதுவரைக்கும் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது சார். அபூர்வாவை கடைசியா என்னைக்கு பார்த்த? 2 வாரத்துக்கு முந்தி அவளை பார்த்து பேசுறதுக்காக அவ வேலை செய்யற ஐடி கம்பெனிக்கு போயிருந்தா சார். அவ எப்பவுமே வேலை முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியே வருவா. அன்னைக்கும் வெளியே வந்தா. ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனா. நான் அவளை ஃபாலோ பண்ணி போய் பஸ் ஸ்டாப்ல மறிச்சேன். ஏன் இப்படி நடந்துக்கிற? என் மேல உனக்கு என்ன கோபம்னு கேட்டேன். ஒரு கோபமும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டா. ஸோ அபூர்வா உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். சரி, அபூர்வா இப்போ காணாம போயிருக்கா. காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிற? சார், நிஜமா என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார். என்ன? அபூர்வா கடந்த 3 மாச காலமாகவே நார்மலான நிலைமையில இல்லை சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அபூர்வாவுக்கும் இப்போ பார்க்குற அபூர்வாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். அது என்னன்னு கண்டுபிடிச்சா அவ காணாம போனதுக்கு காரணம் கிடைச்சிடும் சார். அபூர்வாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? தெரியல சார். கோகுலகிருஷ்ணன் அடுத்த கேள்வியை கேட்க வாய் எடுத்த வினாடி அவருடைய செல்போன் அழைத்தது. மறுமுனையில் சப் இன்ஸ்பெக்டர் பேசினார். சொல்லுங்க சார், ஏர்வாய்ஸ் செல்போன் ஆஃபீஸில் இருந்து டெக்னிக்கல் இன்ஜினியர் வடிவேலன் பேசினாரு. என்ன சொன்னாரு? அபூர்வா யூஸ் பண்ணின செல்போன் எந்த இடத்துல இருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ண முடியலையா, பட் ஸ்டில் வி ஆர் ட்ரையிங்னு சொன்னாரு. அதே நேரத்தில் அபூர்வாவின் செல்போன் நம்பரை வச்சு கால் ஹிஸ்டரியை சர்ச் பண்ணி பார்த்தபோது அபூர்வா 2 வாரங்களுக்கு முன்னாடி கடைசியாக பேசிய ஒரு டெலிஃபோன் எண் டாட்டாபாத்தில் இருக்கிற மல்டிக்விசின் மெடிக்கல் சேம்பருக்கு உரியது. அந்த சேம்பர் டெலிஃபோன் நம்பருக்கு மட்டும் 11 தடவை அபூர்வா ஃபோன் பண்ணியிருக்கா. அப்புறம் சார் சொல்லுங்க. கால் ஹிஸ்டரியில் வேற ஒரு நெருடலான நம்பரும் இருந்தது சார். நெருடலான நம்பரா? ஆமாம் சார். அது யாரோட நம்பர்? மறுமுனையில் சப் இன்ஸ்பெக்டர் அந்த எண்ணை சொல்ல கோகுலகிருஷ்ணன் ஒரு சின்ன திடுக்கலுக்கு உட்பட்டார். இன்ஸ்பெக்டர் சம்பத்குமாரும் நெப்போலியனும் டிவி நடிகை நிரஞ்சனாவின் வீட்டுக்கு போய் சேர்ந்த போது வேலைக்காரன் போர்ட்டிகோவில் கையை கட்டியபடி ஒரு தூண் ஓரமாய் ஒதுங்கி நின்றிருந்தான். நெப்போலியன் கேட்டான், போன்ல பேசினது நீதானே? ஆமாங்க ஐயா. உன் பேர் என்ன? பரமசிவம். நிரஞ்சனா வீட்டை விட்டு வெளியே போய் 10 நாள் ஆச்சு. எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு ஃபோன் கூட பண்ணலைன்னு சொன்னியே. ஆமாங்க ஐயா. இந்த வீட்டில் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்லைங்க ஐயா. அம்மா வெளியூர் ஷூட்டிங் போயிருக்கும் போது நான் தான் வீட்டை பார்த்துக்குவேன். வேலைக்காரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே திறந்திருந்த கேட்டுக்குள் அந்த இளைஞன் பைக்கில் தடதடத்தபடி உள்ளே வந்தான். நெப்போலியன் பார்த்துவிட்டு வேலைக்காரனிடம் கேட்டான், வரது யாரு? டிவி டைரக்டர் ஐயா.
பேரு பூவரசன். அந்த பூவரசனுக்கு 30 வயது இருக்கலாம். தினசரி சாப்பிடும் பீரின் உபயத்தால் தொப்பை போட்டு கன்னங்களில் சதை பிடித்திருந்தான். வலது கை மணிக்கட்டில் தங்க பிரேஸ்லெட் டால் அடித்தது. கழுத்திலும் செயின் ஒரு மஞ்சள் கோடு மாதிரி தெரிந்தது. சம்பத்குமாரின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்து பூவரசனின் முகம் ஒரு வினாடி மாறினாலும் அடுத்த வினாடியே சுதாரித்து கொண்டு வேலைக்காரனிடம் இயல்பான குரலில் கேட்டான். என்ன பரமசிவம், அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா? இல்லைங்க சார். சம்பத்குமார் பூவரசனை ஏறிட்டார். நிரஞ்சனா உங்களுக்கு எப்படி பழக்கம்? என்னோட டிவி தொடர்ல நிரஞ்சனா நடிக்கிறாங்க சார். இன்னும் 2 நாள்ல அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கணும். அதான் விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். நீங்க வந்திருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு சார். நிரஞ்சனாவுக்கு ஏதாவது ஆபத்தா? அந்த கெஸ் ஒர்க்கில் தான் இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். பெசன் நகருக்கு பக்கத்தில் இருக்கிற சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. கொலை செய்யப்பட்டு சில நாட்கள் ஆயிட்டதுனால பாடி டீகம்போஸ்ட் ஸ்டேஜ். அதுவும் இல்லாமல் முகத்தை அமிலம் ஊற்றி மாற்றினதுனால அந்த பாடியிலிருந்து கிடைச்ச ஒரே ஒரு தடையும் தொப்புளில் மாட்டியிருந்த வைரம் பதிச்ச ஒரு பிளாட்டினம் ரிங். அந்த ரிங்கில் இருந்த முத்திரையை வச்சு உபாசனா ஜுவல்லரி மூலமாக இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சோம். சம்பத்குமார் சொல்ல சொல்ல பூவரசன் முகம் வெளிரி வியர்த்து போயிருந்தான். சார், அப்படின்னா நிரஞ்சனா உயிரோடு இல்லையா? அப்படி ஒரு தீர்மானமான முடிவுக்கு இன்னும் எங்களால் வர முடியல. இந்த தொப்புள் ரிங் ஒரு தடயம். இதை மட்டும் வச்சுக்கிட்டு சவுக்கு தோப்பில் இருந்து கிடந்தது நிரஞ்சனா தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தொப்புள் ரிங் நிரஞ்சனா கிட்டேருந்து யாரோ திருடி கூட இருக்கலாம். சார், அந்த பெண்ணோட உடல் இப்போ எங்க? மார்ச்சுவரியில். நான் பார்க்கலாமா? நீங்கள் பார்த்து அடையாளம் சொல்ல முடிகிற அளவுக்கு பாடியோட கண்டிஷன் இல்லை. பட் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணினா வாங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் வந்து பார்க்குறேன் சார். அது நிரஞ்சனாவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்துட்டா என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகத்தை இப்போவே சொல்லிடுறேன் சார். என்ன, ஒரு நிமிஷம் இப்படி தனியாக வரீங்களா? ஜீப் போய்கொண்டிருக்க ஞானவேல் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணனிடம் 3வது தடவையாய் கேட்டார். சார், நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? டாட்டாபாத்தில் இருக்கிற மல்டி குவிசின் மெடிக்கல் சேம்பருக்கு. அங்கே எதுக்கு? உங்கள் டாக்டர் காணாமல் போனதுக்கு முந்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 11 தடவை ஃபோன் பண்ணியிருக்கா. ஸோ உங்கள் டாக்டர் அபூர்வாவுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்திருக்கு. அது எது மாதிரியான தொடர்புன்னு தெரிஞ்சால் போலீஸ் விசாரணைக்கு அது ரொம்பவும் உதவியாக இருக்கும். சார், நீங்கள் சொல்கிற விஷயம் ஆச்சரியமாக இருக்குது. அபூர்வா ஒரு நாள் கூட தலைவலி காய்ச்சல்னு சொன்னதே இல்லை. மருந்து மாத்திரை சாப்பிட்டது கூட கிடையாது. அப்படி அவள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா எங்களோடது சின்ன வீடு. ஒரு தும்மலையும் இருமலையும் கூட யாராலையும் மறைக்க முடியாது. கோகுலகிருஷ்ணன் புன்னகைத்தார். உங்கள் டாக்டர் அபூர்வா நித்யானந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞனை 1 வருஷமாக லவ் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த விஷயத்தை உங்களால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சுதா? அதே மாதிரி தான் இந்த விவகாரமும். அபூர்வா காணாமல் போகிறதுக்கு முதல் நாள் அந்த மல்டி குவிசின் ஹாஸ்பிட்டலுக்கு 11 தடவை ஃபோன் பேசியிருக்கா. இது உங்கள் மனசுக்கு அப்நார்மலாக படலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது என் பொண்ணு விஷயத்தில் உண்மையாயிடுச்சு. அபூர்வாவுக்கும் இப்போ நாம் போக போகிற மல்டி குவிசின் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில் ஏதோ ஒரு விவகாரம் இருந்திருக்கு. அது என்னன்னு தெரிய வரும்போது தான் உங்கள் பொண்ணை பற்றிய எல்லா உண்மைகளும் வெளியே வரும். சார், என் பொண்ணு உயிரோடு கிடைப்பாளா? தைரியமாக இருங்க மிஸ்டர் ஞானவேல். இப்போ தான் உங்கள் பொண்ணு காணாமல் போன விவகாரத்தில் ஒவ்வொரு திரையாக விலகிட்டு இருக்கு. இந்த மல்டி குவிசின் ஹாஸ்பிட்டல் பிரச்சனையில் ஏதாவது ஒரு உபயோகரமான ஒரு க்ளூ கிடைக்கலாம். அந்த க்ளூவை வச்சு தான் உங்கள் பொண்ணை நெருங்க முடியும். ஜீப் வடகோவை மேம்பாலத்தில் ஏறி டாட்டாபாத் போகும் பாதையில் திரும்பியது. அடுத்த சில நிமிட பயணத்தில் 5வது தெருவில் இருந்த அந்த 6 மாடி கட்டிடம் கண்ணாடி உடம்போடு மல்டி குவிசின் மெடிக்கல் சேம்பர் என்னும் பெயர் பலகையை நெற்றியில் தரித்து கொண்டு அந்த மத்தியான வெயிலில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாத்திரம் போல் பளபளத்தது. கோகுலகிருஷ்ணன் கேட்டார், இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். இது ஒரு நவீன ஹாஸ்பிட்டல்.
சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தான் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களும் வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து பேஷண்ட்டுங்களை பார்த்துட்டு போகிறாங்க. வசதி படைச்சவங்க மட்டும்தான் இந்த மல்டிக்விசன் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாக அட்மிட் ஆக முடியும். லேட்டஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு பிரபல சினிமா நடிகர் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷனுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறதுனால விசிட்டர்ஸ் நேரம் கிடையாது அண்ட் பத்திரிகைகளுக்கும் அனுமதி கிடையாது. பேஷண்ட் பெண்ணாக இருந்தால் அவளுடைய கணவருக்கு மட்டும்தான் அனுமதி, பேஷண்ட் கணவனாக இருந்தால் அவனுடைய மனைவிக்கு மட்டும்தான் அனுமதி, கல்யாணமாகாத நபர்களாக இருந்தால் நோயாளி விரும்புகிற ஒருத்தருக்கு தான் அனுமதி. இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு. ஞானவேலின் கண்களில் ஒரு மிரட்சி பரவியது. இப்படிப்பட்ட கடுமையான சட்டத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் சார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் ஜீப்பை ஹாஸ்பிட்டலின் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நிறுத்தினார். இருவரும் ரேம்ப் பேமெண்டில் நடந்து ரிசப்ஷன் செல்லுக்கு வந்தார்கள். ரிசப்ஷன் செல்லில் புடவை கட்டி ஒரு நிரந்தர சிரிப்போடு சிலையை போல் நின்றிருந்த பெண்ணை நெருங்கினார்கள். அவள் உதடுகள் சிக்கனமாய் பிளந்து வார்த்தைகள் வெளிப்பட்டன. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? கோகுலகிருஷ்ணன் தன்னுடைய உத்தியோக அட்டையை காட்டி அறிமுகப்படுத்தி கொண்ட பின் அபூர்வாவை பற்றி சொன்னார். அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாள். அருவியாய் ஆங்கிலம். அபூர்வா என்கின்ற பெண் 10 நாட்களுக்கு முன் காணாமல் போயிருக்கிறாள். அவள் காணாமல் போவதற்கு முதல் நாள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 11 முறை டெலிபோன் செய்திருக்கிறாள். அவள் எதற்கு போன் செய்தாள், யாருக்கு போன் செய்தாள் போன்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. இந்த ஹாஸ்பிட்டலின் PRO மிஸ்டர் அல்போன்ஸ் அதோ அந்த அறையில் இருக்கிறார். அவர் இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவுவார். கோகுலகிருஷ்ணன் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு ஞானவேலோடு அந்த அறையை நோக்கி போனார். ஒரு லேப்டாப்புக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்த அந்த நடுத்தர வயது அல்போன்ஸ் இருவரையும் பார்த்துவிட்டு எஸ் என்றபடியே லேப்டாப்பை ஷட் டவுன் செய்தார். இருவரும் அவருக்கு முன்பாய் போய் உட்கார்ந்தார்கள். கோகுலகிருஷ்ணன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பின் பேச்சை ஆரம்பித்தார். அபூர்வாவை பற்றி சொன்னதும் அல்போன்ஸ் தன் புருவங்களை உயர்த்தினார். நீங்க சொல்ற இந்த அபூர்வா என்கின்ற அவுட் பேஷண்ட் லிஸ்ட்ல பார்த்த மாதிரி ஞாபகம். ஒரு நிமிஷம் சொன்னவர் லேப்டாப்பை மறுபடியும் உயிர்ப்பித்தார். ட்ரீட்மெண்ட் எடுத்து சென்ற ஓபி லிஸ்டை மானிட்டருக்கு கொண்டு வந்து அகர வரிசையில் 7வது பெயராய் இருந்த ஜி அபூர்வா என்ற பெயரை கிளிக் செய்தார். லேப்டாப் திரையின் வண்ணம் மாறி கேஸ் ஹிஸ்டரி ஆஃப் அபூர்வா என்ற சிவப்பான ஆங்கில வாக்கியத்தை காட்டியது. அந்த வாக்கியத்துக்கு கீழே அபூர்வாவின் போட்டோ. அல்போன்ஸ் கேட்டார், இந்த போட்டோவில் இருக்கிற பெண் தானே? ஆமா. அல்போன்ஸ் கேஸ் ஹிஸ்டரியை படித்துவிட்டு சொன்னார். சார், இந்த பெண் கடந்த 3 மாச காலமாகவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அவுட் பேஷண்டா வந்துட்டு போயிட்டு இருக்கா. டாக்டர் தர்மராஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கார். ஞானவேல் பதட்டமாய் குறுக்கிட்டு கேட்டார், அவர் எந்த நோய்க்கான ஸ்பெஷலிஸ்ட்? டாக்டர் தர்மராஜ் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட். அப்படின்னா ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட டாக்டர். என் பொண்ணு அபூர்வாவுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் அந்த பொண்ணு டாக்டர் தர்மராஜ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கா. நாங்க அந்த டாக்டரை பார்க்கணுமே. சாரி. எதுக்கு சாரி? அவர் 1 மாசமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்லை சார். காரணம்? இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ அவர் இங்கே வரதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா? நோட் பண்ணிக்கோங்க சார். டாக்டர் தர்மராஜ், நம்பர் 41 ரெயின் ஃபாரஸ்ட் அவென்யூ, சிவாஜி காலனி. ஃபோன் நம்பர்? அல்போன்ஸ் சொல்ல சொல்ல குறித்து கொண்டார். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். ஞானவேல் நொறுங்கி போயிருந்தார். சார், என் பெண்ணோட உடம்புக்கு என்னன்னு தெரியலையே. வீட்டில் இருக்கும்போது அவ நார்மலாக தான் இருந்தா. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அபூர்வாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்போ டாக்டர் தர்மராஜுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம் சொன்ன கோகுலகிருஷ்ணன் தன் செல்போனில் டாக்டர் தர்மராஜின் செல்போனை தொடர்பு கொண்டார். ஒரு பெண் ரெக்கார்டட் வாய்ஸில் செல்போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருப்பதாய் சொல்ல செல்போனை அணைத்தார். என்ன சார்? டாக்டர் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நேரில் போய் பார்த்துட வேண்டியதுதான்.
சம்பத்குமார் நெப்போலியனையும் அழைத்து கொண்டு பூவரசனோடு கொஞ்சம் தள்ளி இருந்த மரத்தடியில் போய் நின்று கொண்டார். என்ன சொல்ல போறீங்க? பூவரசன் குரலை தாழ்த்தி கொண்டான். சார், நிரஞ்சனா நல்ல நடிகை. சினிமாவில் சரியான வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் டிவி சீரியல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்பர் 1 சீரியல் நடிகை யாருன்னா அது நிரஞ்சனா தான். 1 வருஷத்துக்கு முந்தி வர சரியான பாதையில போயிட்டு இருந்த நிரஞ்சனா அதுக்கப்புறம் தடம் புரள ஆரம்பிச்சா. அவளோட வாழ்க்கையில் ஒரு மாஜி மந்திரி புகுந்தார். அந்த மந்திரியோடு தான் ஒரு தாலி கட்டாத மனைவியாய் திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தா. யார் அந்த மாஜி மந்திரி? சார், இந்த விஷயத்துல என்னோட பேர் வெளியாக கூடாது. அந்த உறுதிமொழியை கொடுத்தா நான் அந்த எக்ஸ் மினிஸ்டரோட பேரை சொல்றேன். இதோ பாருங்க பூவரசன், நீங்க சொல்ற தகவல்கள் உண்மையா இருக்கிற பட்சத்துல போலீஸால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க பேரும் மீடியாக்கள்ல அடிபடாது. பொய்யா இருந்தா உங்க பேர் வெளியே வர்றது தவிர்க்க முடியாத ஒன்னாயிடும். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். தென் நோ ப்ராப்ளம். அந்த மாஜி மந்திரி யாருன்னு சொல்லுங்க. அவர் பேரு சுப்புராஜ் சார். பொதுப்பணித்துறை மந்திரியா இருந்தவர் பெசநகர் பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு பெரிய ரிசார்ட்டை கட்டியிருக்காரு. நிரஞ்சனா அடிக்கடி வெளியூர்ல ஷூட்டிங் இருக்கிறதா சொல்லிட்டு மாசத்துல 10 நாள் அந்த ரிசார்ட்ல போய் தங்கிக்குவா. இந்த விஷயம் சின்னத்திர வட்டாரத்துல யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி? நிரஞ்சனா அங்க தங்கி இருந்த சமயம் நான் ஒரு ஸ்டோரியை ஸ்கிரிப்ட் பண்ண அதே ரிசார்ட்ல 4-5 நாள் தங்கி இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்துல அவளை ஒரு நாள் சுப்புராஜோட பார்த்துட்டேன். நான் பார்த்ததை அவங்க 2 பேரும் பார்க்கல. அதுக்கப்புறம் நிரஞ்சனாவை இதே வீட்டில் சந்திச்சு சுப்புராஜோட தொடர்பு பத்தி கேட்டேன். அவ என் காலில் விழாத குறையா இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா. கண்ணீர் விட்டும் அழுதா. நானும் அது நிரஞ்சனாவோட பர்சனல் விவகாரம்னு நினச்சி யார்கிட்டையும் சொல்லலை. இப்போ நான் சொன்னதுக்கு காரணம் நிரஞ்சனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு ஒரு பயத்தில் தான். நிரஞ்சனாவுக்கும் சுப்புராஜுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது சார். எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? சார், பொதுவாக பெரிய திரை சின்ன திரை வட்டாரங்களில் ஒரு பொய்யான செய்தி கிடைச்சா கூட அதுக்கு கண்ணும் காதும் வச்சு அதை உண்மையான ஒரு செய்தியாக போல மாற்றிடுவாங்க. நிரஞ்சனா சுப்புராஜ் மேட்ரு கிடைச்சா சும்மா விடுவாங்களா? நெப்போலியன் சற்று தொலைவில் கையை கட்டியபடி நின்றிருந்த வேலைக்காரனை கூப்பிட்டான். இங்க வா. அவன் வேகமாய் வந்தான். நிரஞ்சனா வீட்டை விட்டு வெளியே போய் எவ்வளோ நாளாச்சு? 10 நாள் ஆச்சுங்க ஐயா. எங்க போறதா சொன்னாங்க? வெளியூர்ல ஷூட்டிங் இருக்கு, வரத்துக்கு எப்படியும் 10 நாள் ஆயிடும். எனக்கு யாராவது ஃபோன் பண்ணினா விஷயம் என்னன்னு கேட்டு நம்பரையும் குறிச்சு வையின்னு சொன்னாங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? சீரியல் தயாரிக்கிற கம்பெனியிலிருந்து 2 தடவை பேசினாங்க. மற்றபடி யாரும் பேசலங்க ஐயா. நிரஞ்சனா பேசினாங்களா? அம்மா 10 நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணலங்க ஐயா. வழக்கமாக அம்மா வெளியூர் போனால் 2-3 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க. இந்த தடவை ஒரு ஃபோன் கூட பண்ணலை. இப்படி எப்போவாவது ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்காங்களா? ஒரு தடவை ஊட்டிக்கு போகிறதா சொல்லிட்டு போன போது 10 நாள் கூட பேசாமல் இருந்திருக்காங்க. சரி, நீ போ. வேலையாளை அனுப்பிவிட்டு சம்பத்குமாரை ஏறிட்டான் நெப்போலியன். சார், பாடி கிடந்த இடம் சுப்புராஜுக்கு சொந்தமான ரிசார்ட்ல தான். பூவரசன் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்கணும். என்னோட அசம்ஷனும் அதுதான் நெப்போலியன். இப்போ என்ன பண்ணலாம்? மாஜிக்கிட்ட போய் பிராண்ட வேண்டியது தான். சிவாஜி காலனியில் ரெயின் ஃபாரஸ்ட் அவென்யூவை கண்டுபிடித்து டாக்டர் தர்மராஜின் வீட்டுக்கு முன்பாய் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் ஜீப்பை நிறுத்தி இறங்கினார். டாக்டர் தர்மராஜின் பங்களா 2 மாடிகளோடு தென்னை மரங்களுக்கு நடுவில் வெளிர் நீல நிற பெயிண்ட் பூச்சோடு தெரிந்தது. ஜீப்பிலிருந்து இறங்க முயன்ற ஞானவேல் பங்களாவின் காம்பவுண்ட் கேட் ஒரு பெரிய பூட்டால் லாக் செய்யப்பட்டிருப்பதை பார்த்ததும் அப்படியே ஜீப்பில் உட்கார்ந்து கொண்டார். சார், கேட் பூட்டி இருக்கு. அட ஆமா என்றவர் கேட் அருகே போய் உள்ளே எட்டி பார்த்தார். உள்ளே இருந்த கிரில் கேட்டிலும் ஒரு பூட்டு தொங்கியது. தொட்டியில் வைத்து வளர்க்கப்பட்டிருந்த குரோட்டன் செடிகள் தண்ணீர் இல்லாத காரணத்தால் துவண்டு போய் தெரிந்தன. வீட்டில் யாரும் இல்லை போலிருக்கே. தாடையை தடவிக்கொண்டே யோசித்த கோகுலகிருஷ்ணனின் பார்வையில் எதிர் வீட்டில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் பார்வைக்கு சிக்கினார். அவரை நோக்கி போனார். அவரும் வாசற்படி இறங்கி வந்தார்.
அது டாக்டர் தர்மராஜ் வீடு தானே? ஆமாம் சார். வீடு பூட்டி இருக்கே. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார். என்ன உடம்புக்கு? தெரியல சார். 2 நாளாக வீடு பூட்டி இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி கிட்ட சொல்லியிருக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்? கவுலி பிரவுன் ரோட்டில் இருக்கிற ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல். டாக்டர் வீட்டில் யார் இருக்காங்க? அவரும் அவரோட ஒய்ஃப் மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேரும் ஃபாரின்ல தான் இருக்காங்க. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? போலீஸ்லாம் வந்திருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை. பேஷண்ட் ஒருத்தரை பற்றி விசாரிக்கணும். அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காருன்னு சொன்னீங்க? ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் சார். தேங்க்யூ. கோகுலகிருஷ்ணன் மறுபடியும் ஜீப்புக்குள் வந்தார். 10 நிமிட ஜீப் பயணம். சாலையின் கோடியில் இருந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்குள் ஜீப் நுழைந்தது. நின்றது. கோகுலகிருஷ்ணன் வேகமாய் நடக்க அவரின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஞானவேல் நடந்தார். ரிசப்ஷனில் விசாரணை. ரூம் நம்பர் 216 சார். லிப்டில் 2வது மாடியை தொட்டார்கள். வராண்டாவில் 30 வினாடி நடை. அறை எண் 216 வந்தது. சாத்தி இருந்தது. கோகுலகிருஷ்ணன் கதவை தட்டினார். கதவு உடனே திறந்தது. நெற்றியில் பெரிய குங்கும பொட்டோடு 50 வயதில் அந்த அம்மாள். கோகுலகிருஷ்ணனின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் அந்த அம்மாளின் முகம் மாறியது. என்ன விஷயம்? டாக்டர் தர்மராஜை பார்க்கணும். நான் அவரோட மனைவி. நீங்க அவரை எதுக்காக பார்க்கணும்? ஒரு என்கொயரி, ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறோம். சாரி சார், அவர் இப்போ பேசக்கூடிய நிலைமையில இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக்கு. இடது கை விழுந்து விட்டது. அவரால் பேச முடியாது. வேணும்னா உள்ள வந்து பாருங்க. இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். தர்மராஜ் கட்டிலில் மல்லாந்து தெரிந்தார். கண்கள் மூடியிருந்தார். அவருடைய இடது கை ஒரு அவஸ்தையான கோணத்தில் திருகி இருக்க, வாய் சற்றே கோணியிருந்தது. நல்லா தூங்குறாரு என்றாள் தர்மராஜின் மனைவி. சாரி, நாங்கள் 2 நாள் கழிச்சு வரோம். விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க சார். இது அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயம். அப்படின்னா 1 வாரம் கழிச்சு வாங்க. அப்பதான் அவர் ஓரளவுக்கு பேசக்கூட நிலைமையில இருப்பாரு. நடுவில் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் என்கொயரி முக்கியம்னா எனக்கு என் கணவர் ரொம்ப முக்கியம். ஓகே மேம், நாங்கள் 1 வாரம் கழிச்சே வரோம். கோகுலகிருஷ்ணனும் ஞானவேலும் அறையை விட்டு வெளியே போனதும் டாக்டர் தர்மராஜின் மனைவி கதவை சாத்தி தாழிட்டாள். மெல்ல கணவருக்கு பக்கத்தில் வந்து நின்றாள். அவரை தொட்டாள். தர்மராஜ் கண் விழித்து மெல்ல புன்னகைத்தார். வந்தது யாரு சாரதா? போலீஸ். போயிட்டாங்களா? எப்போ வரதா சொன்னாங்க? அடுத்த வாரம். வரட்டும். எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணும். ஜூஸ் போட்டு கொடு. இதோ. மாஜி அமைச்சர் சுப்பராஜ் கண்கள் சிவந்தார். அவருடைய புஷ்டியான 6 அடி உடம்பு ஒரு ஆவேசத்துக்கு உட்பட்டு சில வினாடிகள் அதிர்ந்தது. சம்பத்குமாரையும் நெப்போலியனையும் கோப பார்வை பார்த்தார். என்ன சொன்னீங்க? எனக்கும் டிவி நடிகை நிரஞ்சனாவுக்கும் தொடர்பா? அப்படின்னு யார் சொன்னது? வெளியே அப்படி ஒரு டாக் இருக்கே. ரோட்ல நின்றுட்டு எவனோ எதையோ பேசிட்டா அதை வேதவாக்கா எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ் மினிஸ்டர்னு பார்க்காம விசாரிக்க வந்துடுவீங்களா? மிஸ்டர் சுப்பராஜ், பெசநகர் பீச்சை ஒட்டி ஒரு ரிசார்ட் இருக்கிறது உங்களோடது தானே? ஆமாம். உங்கள் ரிசார்ட்டை ஒட்டி இருக்கிற சவுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடச்சிது. அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அந்த டெட் பாடி நடிகை நிரஞ்சனாவோடதுன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன், அது வேற ஒரு பெண்ணோட தான் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. டெட் பாடியோட தொப்புள்ள ஒரு பிளாட்டினம் ரிங் மாட்டி இருந்தது. அந்த ஒரு ஆதாரமே போதும் அது நடிகை நிரஞ்சனாவோடதான்னு சொல்றதுக்கு. வெளியூரில் ஷூட்டிங் போகிறதா சொல்லிட்டு நிரஞ்சனா உங்கள் ரிசார்ட்டில் 1 வாரம் 10 நாள்னு ஸ்டே பண்ணுவாளாமே. பொய். நீங்கள் சொல்கிறது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். நான் போன வருஷம் வரைக்கும் மந்திரியாக இருந்தவன். சம்பத்குமார் சிரித்தார். அந்த ஒரு தகுதி இருக்கிற காரணத்தினால தான் உங்களை தடாலடியாக கைது பண்ணாமல் வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்களே உண்மையை சொல்லிட்டா பரவாயில்ல. எந்த உண்மையை சொல்கிறீங்க? உங்களுக்கும் டிவி நடிகை நிரஞ்சனாவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லை. அந்த நடிகை எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது.
நான் டிவி சீரியல்கள் கூட பார்க்கறதில்ல. நீங்க பேசின ஒரு பொய்யை காப்பதற்காக எவ்வளவு பொய் பேச வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருந்தா உங்க மேல நான் அவமதிப்பு வழக்கு போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு டிவி நடிகை நிரஞ்சனாவை தெரியாது? அதான் சொல்றேனே தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு சாட்சியை கூப்பிட்டு கேட்டுடலாமா? சாட்சியா? யார் அது? இதோ ஃபோன் பண்ணினா இப்போ வந்துடுவாரு. வெளியே நிற்கிற போலீஸ் ஜீப்புக்குள்ள தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட செல்போனிலிருந்து ஒரு ரிங் கொடுத்தா போதும், 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம முன்னாடி வந்து ஆஜராயிடுவாரு. யார் அது? பார்க்க தானே போறீங்க? சம்பத்குமார் சொல்லிக்கொண்டே செல்போனை எடுத்து எண்களை தட்டி விட்டு பேசினார். கூட்டிட்டு வாயா அந்த ஆளை, சொல்லிவிட்டு செல்போனை அணைத்த 2வது நிமிடம் ரிசார்ட் மேனேஜரின் தோள்பட்டையை பிடித்தபடி அந்த கான்ஸ்டபிள் உள்ளே வந்தார். சுப்புராஜ் அதிர்ந்து போனவராய் எழ முற்பட சம்பத்குமார் தன் உதடுகளை புன்னகையில் விரித்தார். என்ன மாஜி சார், உள்ள வர்றது யாருன்னு தெரியுதா? உங்க ரிசார்ட் மேனேஜர் வாசு. சுட சுட நேத்து ராத்திரியே அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாக்அப்ல வச்சு ஸ்பெஷலாக கவனிச்சதுல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரிசார்ட் மேனேஜரை தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? சுப்புராஜ் வியர்த்தார். சில வினாடிகள் நிலை கொள்ளாமல் தவித்தார். எதிர்பாராத ஒரு வினாடியில் சம்பத்குமாரின் கைகளை பற்றி கொண்டார். சார், நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க, அதுதானே நாங்க எதிர்பார்க்கறதும். காய்ந்து போன உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தார் சுப்புராஜ். சார், எனக்கும் டிவி நடிகை நிரஞ்சனாவுக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான். கடந்த 6 மாச காலமாகவே பழகிட்டு இருக்கோம். மாசத்துல ஒரு முறை வெளியூர்ல ஷூட்டிங் இருக்கிறதா சொல்லிட்டு ரிசார்ட்ல இருக்கிற என்னோட பர்சனல் சூட்ல தங்கிக்குவா. 1 வாரம் 10 நாள் அப்படின்னு சந்தோஷமா இருப்போம். இந்த தடவையும் நிரஞ்சனா வந்தா என்னோட சூட்ல தான் தங்கிக்கிட்டா. நான் வீட்டில இருந்து ராத்திரி 11 மணிக்கு ரிசார்ட்டுக்கு புறப்பட்டேன். நான் ரிசார்ட்டுக்கு போய் சேர்ந்தப்போ 11:30 மணி. என்னோட ரூமுக்கு நான் போன போது கதவு உட்பக்கமா தாளிடாம வெறுமன சாத்தப்பட்டிருந்தது. கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போனேன். காத்துல சதை பொசுங்கின வாசம், கூடவே ஏதோ அமில நெடி. பயந்துகிட்டே உள்ள போனேன். டாய்லெட் கதவு திறந்து கிடக்க உள்ளே நிரஞ்சனா அலங்கோலமா விழுந்து கிடந்தா. பதறிக்கிட்டு பக்கத்துல போனேன். நிரஞ்சனாவோட முகமும் கைவிரல்களும் அப்படியே அமிலத்தினால பொசுங்கி போயிருந்தது. யாரோ அவ முகத்துல அமிலத்தை ஊத்தி அவ முகத்தை உருகுலைச்சு கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நிரஞ்சனா என்னோட ரிசார்ட்டுக்கு வந்து என்னோட பர்சனல் சூட்ல கொலையான விவரம் மீடியாக்களுக்கு போனா அதனோட நிலைமை எப்படி பூதாகாரமா பெருசாகும்னு ஒரு வினாடி நினைச்சு பார்த்தேன். என்னோட இதய துடிப்பே நின்னுடும் போல இருந்தது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடைசியில உதவிக்கு ரிசார்ட் மேனேஜர் வாசுவை கூப்பிட்டேன். பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்றது தான் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழின்னு சொன்னாரு. நிரஞ்சனாவோட பாடியை ஒரு பெரிய பாலித்தீன் கவரால மூடி சவுக்கு தோப்புக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிற இடத்துக்கு என்னோட கார்ல வச்சு தான் கொண்டு போனோம். அந்த கழிவுக்குள்ள பாடியை மறைச்சு வச்சோம். மறுநாள் குப்பைகளை அள்ளிட்டு போற லாரி டிரைவர் ஜெயபாலுக்கு மேனேஜர் வாசு ஃபோன் பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ற விஷயத்துல உதவி பண்ணும்படியா கேட்டுக்கிட்டாரு. ஆனா லாரி ரிப்பேர் ஆகி சர்வீஸுக்கு போயிருக்கிறதுனால லாரியை ஸ்பாட்டுக்கு கொண்டு வர எப்படியும் 1 வாரம் ஆயிடும்னு சொன்னான். நாங்கள் உடனடியாக பாடியை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக பாடி மேலே ஃபார்மல் எண்ணெய் தெளித்து வேற ஒரு பாலித்தீன் கவருக்கு மாற்றணும். அப்படி மாற்றும் போது தான் அமிலத்தினால் பாதிக்கப்பட்ட நிரஞ்சனாவோட கை விரல்கள் எங்களுக்கும் தெரியாமல் கீழே உதிர்ந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியல. நெப்போலியன் சுப்பராஜை இடைமறித்தான். ரிசார்ட் மேனேஜர் வாசுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்களை வச்சு பார்க்கும்போது நிரஞ்சனாவோட கொலைக்கு வேற யாரோ ஒருத்தர் தான் காரணமாக இருக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த வேறு ஒருத்தர் யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். நிரஞ்சனாவுக்கு உங்களை தவிர வேற யாராவது ஆண் சிநேகிதர்கள் இருந்து அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த கொலையை பண்ணியிருக்கலாமோ? அவளுக்கு ஆண் சிநேகிதர்கள் வேற யாரும் இருக்க வாய்ப்பில்லை. எப்படி சொல்றீங்க? ஒரு நம்பிக்கை தான் சார். மிஸ்டர் சுப்பராஜ், நிரஞ்சனாவோட கொலைக்கு நீங்க காரணம் இல்லைனாலும் கொலையை பற்றிய தகவலையும் பாடியை போலீஸுக்கு தெரியாம டிஸ்போஸ் பண்ணினதையும் மறைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க.
இதுவும் தண்டனைக்குரிய குற்றம்தான். இருந்தாலும் இப்போதைக்கு போலீஸ் உங்கள் 2 பேரையும் கைது பண்ண போகிறதில்ல. உண்மையான கொலையாளியை பிடிக்க நீங்கள் 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். சம்பத்குமார் பேசி கொண்டிருக்கும் போதே சம்பத்குமாரின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து காதுக்கு பொருத்தினார். மறுமுனையில் சப் இன்ஸ்பெக்டர் பேசினார். சார், நான் இப்போ நிரஞ்சனா வீட்டில இருந்து பேசுகிறேன். வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல வழக்குக்கு உபயோகமாகிற மாதிரி எந்த ஒரு தடையும் கிடைக்கல சார். தரவாக செக் பண்ணீங்களா? பண்ணினேன் சார். டைரி ஏதாவது? கிடைக்கல சார். ஆனால் நிரஞ்சனாவோட நடிப்பை பாராட்டி நிறைய பெண் ரசிகைகள் எழுதின லெட்டர்களை எல்லாம் ஒரு ஃபைலில் கோத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபைலின் மேல் என்னுடைய உண்மையான சொத்துக்கள்னு ஸ்கெட்ச் பேனாவால் கொட்டை கொட்டையான எழுத்துக்களில் எழுதியும் வச்சுருக்காங்க சார். அந்த ஃபைலில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கும்? சுமார் 200 லெட்டர்ஸ் இருக்கும் சார். சரி, அந்த ஃபைலை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. நேரம் இருக்கும்போது ஒவ்வொரு லெட்டரையும் எடுத்து நிதானமாக படித்து பாருங்க. ஏதாவது ஒரு கடிதத்தின் ஏதாவது ஒரு வரியில் ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். பார்க்குறேன் சார். இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தன் பைக்கை விரட்டி சாய்பாபா காலனியின் உள்ளே இருந்த சூர்யா லே அவுட்டுக்குள் நுழைந்து 9வது தெருவை கண்டுபிடித்து 317 என்று எண்ணிட்ட அந்த பழைய கட்டிடத்திற்கு முன்பாய் நிறுத்தினார். யூனிஃபார்மை தவிர்த்திருந்தார். கட்டிடத்தின் முகப்பில் அந்த பெயர் பலகை தெரிந்தது. திருநங்கை மறுவாழ்வு மையம். பைக்கிலிருந்து இறங்கி உள்ளே போக நிர்வாக செயல் அலுவலர் அறை பார்வைக்கு கிடைத்தது. உள்ளே ஓய்வாய் உட்கார்ந்து நாளிதழ் ஒன்றை புரட்டி பார்த்து கொண்டிருந்த அந்த நரைமுடி தலையர் பேப்பரை தாழ்த்தி எஸ் என்றார். ஐ எம் கோகுலகிருஷ்ணன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், B12 ஸ்டேஷன். ப்ளீஸ் கம். கோகுலகிருஷ்ணன் எதிரில் போய் உட்கார்ந்தார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. இந்த திருநங்கை மறுவாழ்வு மையம் அரசுக்கு சொந்தமானதா இல்லை தனியாருக்கு சொந்தமானதா? தனியாருக்கு சொந்தமானது தான் சார். அவர் பேரு லிங்கராஜா. ராஜபாளையத்தில் பெரிய புள்ளி. அவர் இறக்கும்போது தன்னோட சொத்தை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு சமூகத்தில் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கிற திருநங்கைகளின் மறுவாழ்வுக்கு உபயோகப்படுத்திக்க சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் இந்த மறுவாழ்வு மையங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மையத்தோட செயல்பாடுகள் என்னென்ன? ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு இந்த நாட்டில் என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகள் எல்லாம் திருநங்கைகளுக்கும் உண்டு. அதை வாங்கி தர இந்த மறுவாழ்வு மையம் முயற்சிகள் எடுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. குடி உரிமைகளை வாங்கி தர நீங்களே திருநங்கையா இருக்கிற நபர்களை தேடி போறீங்களா இல்லை அவங்க தேடி வராங்களா? அவங்களே வருவாங்க சார். முதல்ல ஃபோன் பண்ணி விவரம் கேட்பாங்க. நாங்கள் விவரம் சொன்னதும் வந்து பார்ப்பாங்க. சரி, ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி அபூர்வா அப்படின்னு ஒரு பொண்ணு உங்களை ஃபோனில் தொடர்பு கொண்டாளா? அபூர்வா? ஆமாம், அபூர்வா தான். அப்படி யாரும் ஃபோன் பண்ணினதா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஃபோனை அட்டன் பண்ணது யாரு? பெரும்பாலும் நான் தான். வெளியே போயிருக்கிற நேரங்களில் மட்டும் என்னோட உதவியாளர் பேசுவார். 10 நாளைக்கு முன்னாடி அபூர்வா உங்க திருநங்கை மறுவாழ்வு மையத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினது ஏர்வாய்ஸ் செல்போன் கம்பெனியின் கால் ஹிஸ்டரி ரெஜிஸ்டரில் பதிவாயிருக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம்? அந்த அபூர்வா பெண்ணை 10 நாளாக காணும். அவ கடத்தப்பட்டாளா கொலை செய்யப்பட்டாளான்னு தெரியல. கடைசியா அவ ஃபோன் பண்ணினது டாட்டாபாத்தில் இருக்கிற மல்டி குவிசின் மெடிக்கல் சேம்பருக்கும் உங்களுக்கும் தான். மெடிக்கல் சேம்பர்ல விசாரணை பண்ணிட்டோம். டாக்டர் தர்மராஜ் என்கின்ற ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட அபூர்வா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கா. அது எது மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்க டாக்டர் தர்மராஜை பார்க்க போனோம். எங்கள் துரதிர்ஷ்டம் அவர் ஸ்ட்ரோக் வந்து பேச முடியாத நிலைமையில இருக்காரு. அவர் ஸ்ட்ரோக்கில் இருந்து மேலே எப்படியும் 1 வார காலம் ஆயிடும். ஸோ அபூர்வாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க தான் வந்தேன். 1 நிமிஷம் என்ற செயல் அலுவலர் தன் அருகே இருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து, இளம்பிறை 1 நிமிஷம் என்னோட ரூமுக்கு வந்துட்டு போமா என்று சொல்லி வைத்தார். அடுத்த 2வது நிமிடம் அந்த இளம்பிறை உள்ளே வந்தாள். செயல் அலுவலர் அவரிடம் விவரம் சொல்ல அவள் முகம் சட்டென்று ஒரு பரபரப்புக்கு உட்பட்டது. ஆமாம் சார், 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வெளியே போயிருந்த போது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு பெண் பேசினா. தன்னோட பேர் அபூர்வான்னு சொன்னா. தன்னை ஒரு திருநங்கைன்னும் சொல்லிக்கிட்டா. கோகுலகிருஷ்ணன் திடுக்கிட்டார். என்னது, அபூர்வா தன்னை திருநங்கைன்னு சொல்லிக்கிட்டாளா?
ஆமாம் சார், தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆணாக மாறிக்கிட்டு வரதாகவும், அந்த உண்மை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேற விரும்புறதாகவும், தனக்கு வடநாட்டு பக்கம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை வாங்கித்தர முடியுமான்னு கேட்டா. நான் அதுக்கு நீங்கள் நேரில் வந்து செயல் அலுவலரை பாருங்கன்னு சொல்லி ரிசீவரை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அபூர்வா என்னை காண்டாக்ட் பண்ணல சார், இங்கே வரவும் இல்லை. கோகுலகிருஷ்ணன் திகைத்து போய் உட்கார்ந்திருக்க செயல் அலுவலர் குறுக்கிட்டு பேசினார். இன்ஸ்பெக்டர், பொதுவாக ஒரு பெண் ஆண் தன்மைக்கு மாறும்போது அவள் கன்சல்ட் பண்ண வேண்டிய டாக்டர் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்டாக தான் இருக்கணும். ஸோ அபூர்வா டாக்டர் தர்மராஜை போய் பார்த்தது சரிதான். அபூர்வா ஊரை விட்டு போக ஆசைப்பட்டிருக்கா. அவள் ஊரை விட்டு போனாலா இல்லையான்னு டாக்டர் தர்மராஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் என்கொயரி பண்ண வேண்டியது அவரை தான். இதய துடிப்பு உச்சத்தில் ஏகிற கோகுலகிருஷ்ணன் எழுந்து கொண்டார். நெப்போலியனும் இன்ஸ்பெக்டர் சம்பத்குமாரும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முன்பாய் 2 நேர்கோடுகளாய் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்க அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். கொலை செய்யப்பட்டது நிரஞ்சனா தானே? எப்படி சொல்றீங்க? முகம்தான் அமிலத்தினால மாறி இருந்ததே. அந்த தொப்புள் ரிங் தான் சார் ஒரு ஆதாரம். நிரஞ்சனா உபாசனா ஜுவல்லரியிலிருந்து அந்த தொப்புள் ரிங்கை வாங்கி யாருக்காவது கிஃப்டா கூட கொடுத்துருக்கலாமே. மேபி சார், பட் சொல்லுங்க. பொதுவாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் மோதிரம், வளையல், செயின், பிரேஸ்லெட்டுன்னு தான் இருக்கும். தொப்புள் ரிங் வாங்குற பெண் அவளே யூஸ் பண்ணிக்க தான் வாங்குவா. ஸோ கொலை செய்யப்பட்டது நிரஞ்சனா தான் சார். சரி, அவளை கொலை செஞ்சது யாரு? தெரியல சார். மாஜி மினிஸ்டர் சுப்புராஜே கொலை பண்ணிட்டு ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கக்கூடாது? அந்த கோணத்துலேயும் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டோம் சார். அவர் நிரஞ்சனாவை அந்த மாதிரி செய்ய எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை சார். நிரஞ்சனா அந்த ரிசார்ட்டுக்கு வரதை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு சுப்புராஜ் வரத்துக்கு முந்தியே அந்த அறைக்கு போய் நிரஞ்சனாவோட முகத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சார். திஸ் இஸ் த ஃபேக்ட் சார். மாஜி மினிஸ்டர் சுப்புராஜ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது நிரஞ்சனாவை பழி தீர்த்திருக்கலாமே. அதுக்கும் வாய்ப்பு இல்லை சார். சுப்புராஜோட மனைவி 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவரோட ஒரே ஒரு பையன் அப்பாவோட அரசியல் வாழ்க்கை பிடிக்காம அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். சுப்புராஜுக்கு ரிலேட்டிவ்ஸும் இல்லை சார். தென் கொலையாளியை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ண போறீங்க? நிரஞ்சனாவோட வீட்டை சோதனை பண்ணினதுல சப் இன்ஸ்பெக்டரோட கையில் ஒரு ஃபைல் மாட்டி இருக்கு சார். நிரஞ்சனா டிவி சீரியலில் நடித்ததை பாராட்டியும் திட்டியும் நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்களை எல்லாம் ஃபைல் பண்ணி ஃபைல் மேல் என்னுடைய உண்மையான சொத்துக்கள்னு எழுதியிருக்கா நிரஞ்சனா. சுமார் 200 லெட்டர்கள் இருக்குமா. அந்த லெட்டர்களை எல்லாம் படிச்சிட்டிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டு இருக்கார் சார். அதில் ஏதாவது ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட இந்த கேஸுக்கு உபயோகமாக இருக்கும். இது வரைக்கும் அவர்கிட்டேருந்து எந்த தகவலும் வரல சார். சம்பத்குமார் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்போன் வைப்ரேஷன் அலர்ட்டில் அழைத்தது. எடுத்து யார் என்று பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க கிருஷ்ணராஜ். சார், நிரஞ்சனாவோட ஃபைலில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் படித்து பார்த்துட்டேன் சார். எனி க்ளூ? ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு சார். என்னது அது? ஃபைலில் மொத்தம் 234 லெட்டர்ஸ் இருந்தது சார். அதில் 214 லெட்டர்ஸ் கடுமையான வாசகங்களை கொண்ட லெட்டர்ஸ். ஒரு 20 லெட்டர் மட்டுமே பாராட்டுற மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்கிறது புரியலையே. அதாவது சார், நிரஞ்சனா நல்லதொரு குடும்பம் என்கின்ற ஒரு சீரியலில் வில்லி கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்து கணவன் மனைவியையும் மற்ற உறவுகளையும் பிரிக்கிற ஒரு கொடுமைக்காரியின் பாத்திரம் அது. சீரியல்ல பார்க்குற மக்கள் அது ஒரு கற்பனை பாத்திரம் என்கின்ற உண்மையையும் மறந்துட்டு நிரஞ்சனாவை கண்டபடி திட்டி லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. 234 லெட்டர்ஸில் 214 லெட்டர்ஸ் கண்டன கடிதங்கள். 20 லெட்டர் மட்டுமே பாராட்டி எழுதப்பட்டவை. அப்படி திட்டி எழுதப்பட்ட அந்த 214 கடிதங்கள்ல ஒன்று மட்டும் ரொம்ப ஹார்ஷாவே இருக்கு சார். ஹார்ஷானா எப்படி? அந்த லெட்டரை நான் நேர்லயே கொண்டு வந்து காட்டுறேன் சார். நீங்க உடனடியாக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஏசி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. இதோ புறப்பட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் 2 நாட்கள் கழித்து டாக்டர் தர்மராஜை பார்க்க போயிருந்த போது அவர் எழுந்து உட்கார்ந்திருந்தார். கையும் வாயும் அதே கோணலோடு இருந்தது. தாடையில் 3 நாள் ரோம வளர்ச்சி. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே. அந்த அபூர்வா பேஷண்ட் ஒரு திருநங்கை என்கின்ற உண்மை இப்போ வெளியே வந்திருக்கு. தான் ஒரு ஆணா மாறப்போவதை உணர்ந்துக்கிட்ட அபூர்வா அது சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கா. நான் சொல்றது கரெக்டா?
கோகுலகிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு டாக்டர் தர்மராஜ் பதில் சொல்லாமல் எங்கோ பார்த்தார். அவர் மனைவி சாரதா இன்ஸ்பெக்டரை கோபமாக பார்த்தாள். இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்போ பேசுற எந்த பேச்சும் அவருக்கு புரியாது. அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு சிவியர் ஸ்ட்ரோக். அந்த ஸ்ட்ரோக் மூளையோட செல்களை கடுமையா பாதிச்சிருக்கு. என்னையே அவருக்கு அடையாளம் தெரியல. நான் என்ன பேசினாலும் ஊன்னு மட்டும் தலையாற்றாரை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வரதே இல்லை. எப்பதான் இவருக்கு குணமாகும்? அதோ டாக்டரே வராரு, கேட்டுக்கோங்க. கோகுலகிருஷ்ணன் திரும்பி பார்க்க அந்த ஹாஸ்பிட்டலின் டாக்டர் செல்வராஜ் கதவை திறந்தபடி உள்ளே வந்து கொண்டிருந்தார். வழுக்கை தலையும் வெள்ளை கோட்டுமாய் 6 அடி உயரத்தில் இருந்தார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர் தர்மராஜ் நார்மல் நிலைமைக்கு வர எத்தனை நாட்கள் ஆகும் டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சுமாரா எத்தனை நாள் ஆகலாம்? நாள் இல்லை, மாதம், 3 மாதம் கூட ஆகலாம். இது ஒரு பெக்யூலியர் டைப் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கால அவரோட மூளையில் உள்ள 50% நியூரான் செல்கள் செயலிழந்து போயிருக்கு. அதனால தான் அவரால் யாரையும் ரெகக்னைஸ் பண்ண முடியல, பேசக்கூட முடியல. டாக்டர் தர்மராஜ் இந்த நிலைமையிலிருந்து மேலே எது மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க டாக்டர்? நாளைக்கு மும்பையிலிருந்து நியூரோ சர்ஜன் ஒருத்தர் வராரு. அவர் டாக்டர் தர்மராஜை பார்த்த பின்னாடி தான் நான் ஒரு முடிவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு யோசனை சொல்லலாமா? ப்ளீஸ். டாக்டர் தர்மராஜை என்னால் 1 மணி நேரத்துக்குள்ளே பேச வைக்க முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் ஆரம்பிக்கிறேன். என்னது, ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தரீங்களா? ரெடிகுலஸ். கோகுலகிருஷ்ணன் சிரித்தார். எஸ் டாக்டர், ட்ரீட்மெண்ட் அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். வாட் நான்சென்ஸ். ஐ எம் டாக்கிங் வித் சென்ஸ் டாக்டர். போலீஸை கொஞ்ச நேரத்துக்கு ஏமாத்தலாம், ரொம்ப நேரத்துக்கு ஏமாற்ற முடியாது. டாக்டர் தர்மராஜையும் உங்களையும் கைது பண்ண என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. தர்மராஜுக்கு ஸ்ட்ரோக்கும் கிடையாது, அவர் ஆரோக்கியமாக தான் இருக்காரு. அப்படி ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு போலியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்காக உங்களையும் சேர்த்தே அரெஸ்ட் பண்ணலாம். உங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்குள்ளே கொண்டு போயிட்டேன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா உண்மைகளையும் உங்கள் 2 பேரோட வாயிலேயே சொல்ல வச்சுடுவேன். இதோ என் கையில் அரெஸ்ட் வாரண்ட். உங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு தள்ளி ஒரு போலீஸ் ஜீப் நிற்குது. நான் என் செல்ஃபோனை எடுத்து வரலாம்னு தகவல் கொடுத்தா போதும், ஜீப் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு எப்படி வசதி? உண்மையை இதே ரூமில் வச்சு சொல்ல போகிறீங்களா, இல்லை போலீஸ் லாக்அப்புக்குள்ளே சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு சொல்ல போகிறீங்களா? டாக்டர் தர்மராஜும் டாக்டர் செல்வராஜும் முகங்கள் வெளிரி போனவர்களாய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். கோகுலகிருஷ்ணன் ஒரு புன்னகையோடு பேச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். உங்க மோசடி நாடகத்தை நான் எப்படி ஸ்மெல் பண்ணினேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? இதோ பதில். 2 நாளைக்கு முன்னால டாக்டர் தர்மராஜை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த போது இந்த அறையோட கதவு சாத்தி இருந்தது. கதவை தட்டினதும் டாக்டர் தர்மராஜோட மனைவி சாரதா கதவை திறந்தாங்க. நான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுமே பிரியாணி வாசனை. அது கூட என் மனசுக்கு நெருடலா படல. தர்மராஜ் படுத்திருந்த கட்டிலுக்கு கீழே எதேச்சியா என்னோட பார்வை போக உள்ளே ஒரு ஆஷ்ட்ரே, அதில் அணைஞ்சும் அணையாத ஒரு பாதி சிகரெட் லேசாய் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தது. நான் கதவை தட்டுற சத்தம் கேட்டு அவசர அவசரமா புகையிற சிகரெட்டை அணைச்சு கட்டிலுக்கு கீழே யாரோ தள்ளியிருக்காங்க. அந்த யாரோ நிச்சயமா மிஸ்ஸஸ் சாரதாவா இருக்க முடியாது, டாக்டர் தர்மராஜா தான் இருக்கணும்னு ஒரு யூகம் பண்ணினேன். என்னோட யூகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அறையில் இருந்த ஷெல்ஃபில் ஆப்பிள், ஆரஞ்சு ஒரு பழத்தோட்டமே இருந்தது. கணவருக்கு கடுமையான ஸ்ட்ரோக். அந்த வருத்தம் மிஸ்ஸஸ் சாரதா கிட்ட கொஞ்சமும் இல்லை. பிரியாணி சாப்பிட்ட வாய் அவரையும் அறியாமலேயே அசை போட்டுக்கிட்டு இருந்தது. டாக்டர் தர்மராஜ் மேலே எனக்கு சந்தேகம் வந்தது. ஸ்ட்ரோக் வந்த நோயாளியா இவர் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்வியோடு தான் அறையை விட்டு வெளியே போனேன். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற 100கணக்கான நர்ஸுகளில் ஒரு நர்ஸை செலக்ட் பண்ணி டாக்டர் தர்மராஜையும் சாரதாவையும் வேவு பார்க்க சொன்னேன். அந்த நர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமாய் வேவு பார்த்து விஷயத்தை சொல்ல, டாக்டர் தர்மராஜோட நோயாளி வேடமும் அவருக்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் செல்வராஜ் கொடுத்த ஒத்துழைப்பும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது. டாக்டர் தர்மராஜ் கம்மி போன குரலோடு கோகுலகிருஷ்ணனை ஏறிட்டார். சாரி இன்ஸ்பெக்டர். எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம், உண்மை வேணும். அபூர்வா எங்க? அவளை என்ன பண்ணீங்க? நான் அவளை ஒன்றும் பண்ணலை.
அபூர்வா என்னோட பேஷண்ட். அவள் உடம்புல ஆண் தன்மை அதிகரித்து வர பிரச்சனைக்காக என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தா. நானும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். மல்டி குவிசின் மெடிக்கல் சேம்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனக்கும் பிரச்சனை வரவே நான் அந்த சேம்பருக்கு போகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அபூர்வா என்கிட்ட வரதே இல்லை. நானும் அவளை மறந்துட்டேன். அப்படின்னா அபூர்வாவை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது? தெரியாது சார். சரி, எதுக்காக இந்த ஸ்ட்ரோக் நோயாளி நாடகம்? அது வந்து சொல்லுங்க. டாக்டர் தொழிலை பார்த்துக்கிட்டே நானும் என்னோட ஒய்ஃபும் ரியல் எஸ்டேட் தொழிலையும் பார்த்தோம். அதில் எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். பணத்துக்காக எல்லோரும் என்னை நெருக்கின போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் செல்வராஜன் கிட்ட விவரத்தை சொன்னேன். அவர் தான் இந்த ஸ்ட்ரோக் நோயாளி நாடகம் போடும்படியாக சொன்னார். கான்ஷியஸ் இல்லாத ஒரு நபர்கிட்ட எந்த ஒரு கடன்காரனும் வரமாட்டான். ஒரு 3 மாதத்துக்குள்ள நிலைமை எப்படியும் மாறும். அதுக்கப்புறம் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி பணம் வாங்கின கடனை அடைச்சிடலாம்னு சொன்னார். எனக்கும் இந்த யோசனை சரியா படவே ஸ்ட்ரோக் நோயாளியா வேஷம் போட்டு இங்கே வந்து படுத்துக்கிட்டேன். எனக்கு இருந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தினால உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். கோகுலகிருஷ்ணன் மெல்ல சிரித்தார். கதை நல்லா இருக்கு. கதையா? கதையே தான். எனக்கு வேண்டியது அபூர்வா. அவளை நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? அந்த கதையை சொல்லுங்க. அபூர்வாவை நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். எனக்கு அவள் ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். பாத்தீங்களா டாக்டர், மறுபடியும் போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாதான் வழிக்கு வருவீங்க போல இருக்கு. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், நாங்க சொல்றதை கேளுங்க. நம்புற மாதிரி இல்லையே. அபூர்வாவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் இங்க நோயாளி வேஷம் போட்டதுக்கு காரணம் கடன் தொல்லை. இந்த ரூம்ல இருக்கிற வர நீங்க 2 பேரும் இதையே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துடலாம். சொன்ன கோகுலகிருஷ்ணன் தன் செல்போனை எடுத்தார். எண்களை தட்டி விட்டு பேசினார். போலீஸ் ஜீப்பை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு வாங்க. டாக்டர்ஸ் 2 பேருக்கும் லாக்அப்க்கு வந்தாதான் உண்மையை சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானே? இதுதான் சார் அந்த லெட்டர். சப் இன்ஸ்பெக்டர் தன் கையில் வைத்திருந்த லெட்டர் ஃபைலை பிரித்து ஒரு லெட்டரை எடுத்தபடியே சொன்னார். இன்ஸ்பெக்டர் சம்பத்குமார் அதை வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனரும் நெப்போலியனும் கேட்கும்படியாக படிக்க ஆரம்பித்தார். கொடுங்கோல் அரசி நிரஞ்சனாவுக்கு. நல்லதொரு குடும்பம் டிவி தொடரை பார்த்து வரும் லட்சக்கணக்கான பெண்களில் நானும் ஒருத்தி. அந்த தொடரில் எனக்கு பிடிக்காத ஒரு பாத்திரம் உன்னுடையதுதான். என்னதான் நடிப்பு என்றாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சந்தோஷமாய் இருக்கும் ஒரு கணவன் மனைவியை பிரிப்பது, மாமியாரை அவள் இவள் என்று பேசுவது, பார்வையில்லாத மாமனாருக்கு நாய்க்கு சோறிடும் தட்டில் உணவு தருவது, நாத்தனாருக்கு வந்த நல்ல வரன்களை கெடுப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக நாத்தனாரை ஒரு அலி என்று சொல்லி கேவலப்படுத்துவது என்று நீ செய்யும் அட்டூழியங்களுக்கும் அடாவடித்தனத்துக்கும் அளவே இல்லாமல் போய்விட்டது. சீரியல் எப்போது முடியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீ செய்து கொண்டிருக்கும் இந்த அநியாயத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். உன் முகத்தில் ஒரு பாட்டில் அமிலத்தை ஊற்றி உன்னை மாற்றிவிட்டால் என்ன என்று எனக்கு தோன்றுகிறது. உன்னை போன்ற பெண்கள் கற்பனையாக கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. நான் இருக்கவும் விடமாட்டேன். இப்படிக்கு உன்னையும் நீ நடிக்கும் அந்த கதாபாத்திரத்தையும் அடியோடு வெறுக்கும் ஒரு பெண். லெட்டரை படித்து முடித்த இன்ஸ்பெக்டர் திகைத்த விழிகளோடு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஏறிட்டார். சார், நிரஞ்சனாவின் கொலைக்கு இந்த பெண் தான் காரணமாய் இருந்திருக்க முடியும். சீரியல் பார்த்து அந்த பெண் ஒரு மன நோயாளியாய் மாறி இருக்கலாம். லெட்டர்ல பேரு ஏதாவது இருக்கா பாருங்க. இல்ல சார், மொட்டை கடிதம். இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு. நிரஞ்சனா ஏன் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணல? இது மாதிரியான லெட்டர்களை எல்லாம் நிரஞ்சனா தனக்கு கிடைத்த பாராட்டுகளாய் நினைச்சு அதை ஒரு பெருமையா ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க சார். அமிலத்தை ஊத்தி முகத்தை இப்படி மாத்த போறேன் அப்படின்னு எழுதியிருக்கிற இந்த பெண்ணை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்? நிரஞ்சனாவோட செல்போன் கால் ஹிஸ்டரியில டிவி சீரியல் சம்பந்தப்பட்ட நபர்களின் எண்கள் தான் இருந்ததே தவிர வேறு எந்த நபர்களின் செல்போன் எண்களும் இல்லை சார். மாஜி அமைச்சர் சுப்பராஜின் நம்பர் கூட இல்லை. சரி, உங்க அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த லெட்டர் எழுதின பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க முழு மூச்சா இறங்கி செயல்படணும். எப்படி? நிரஞ்சனா ரிசார்ட் அறையில் தங்கியிருந்த போதுதான் அந்த பெண் அமில பாட்டிலோட வந்து நிரஞ்சனாவோட முகத்தை மாத்தி இருக்கணும் சார். அந்த குறிப்பிட்ட நாள்ல ரிசார்ட்டுக்கு யார் யார் வந்து போயிருக்காங்கன்னு பண்ணினா இந்த இருட்டான கேஸுக்கு ஒரு வெளிச்சம் அடிக்கும் சார்.
நெப்போலியனும் நீங்களும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் எழுந்து கொண்டார். போலீஸ் கமிஷனர் அலுவலகம். இரவு மணி 9. அலுவலகத்தின் உள்ளே இருந்த செல்லுக்குள் அரை இருட்டில் ஒரு சிமெண்ட் பெஞ்சின் மேல் டாக்டர் தர்மராஜும் டாக்டர் செல்வராஜனும் சிறிது அசௌகரியமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். எதிரே போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் அரைவட்டம் போன்று நின்றிருந்தார்கள். கமிஷனர் பேசிக் கொண்டிருந்தார். நீங்க 2 பேருமே டாக்டர்ஸ், இந்த சமூகத்துல நல்ல அந்தஸ்தோடு இருந்துட்டு வரீங்க. இந்த லாக்கப்புக்குள்ள யார் வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான். இங்க சட்டம் தான் பேசும். எங்களுக்கு வேண்டியது உண்மை. உங்க 2 பேரால தான் அபூர்வாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க உண்மையை சொல்லாம அடம் பிடிச்சா அப்புறம் போலீஸோட இன்னொரு மோசமான பக்கத்தை நீங்க 2 பேரும் பார்க்க வேண்டியிருக்கும். டாக்டர் தர்மராஜ் பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு தன் 2 கைகளையும் விரித்தார். சார், வி ஆர் ஹார்ம்லெஸ். அபூர்வா என்னுடைய பேஷண்ட் மட்டுமே. அவளுக்கு ஹார்மோன் சுரப்பி பிரச்சனை இருந்தது. அவளுடைய உடம்பில் பெண்மைக்குரிய தன்மைகள் குறைந்து ஆண் தன்மை அதிகரித்து வந்தது. அவள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு திருநங்கையா மாறிட்டு வந்தா. அது தவிர அவளுக்கு பாரனாய்டு ஸ்கீசோஃபேனியா என்கின்ற ஒரு மனச்சிதைவு நோயும் இருந்தது. கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது அநியாயம் நடந்தா அதுக்கான தண்டனையை அநியாயம் செய்யற நபருக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க. எந்த நேரத்திலும் விபரீதமான ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்தக்கூடிய மனோபாவம் இருக்கும். இந்த மனசிதைவு நோய் அபூர்வாவுக்கும் இருந்தது. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். மற்றபடி அவ காணாம போனதுக்கும் எனக்கும் டாக்டர் செல்வராஜனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் ஸ்ட்ரோக் நோயாளி வேடம் போட்டதுக்கு காரணம் என்னோட கடன் பிரச்சனைகள். கடன்காரர்கள் யாரும் என்னை தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டேன். சாரி டாக்டர், இதையே தான் கடந்த 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பதில் இது இல்லை. அபூர்வாவை என்ன பண்ணீங்க? அவளை ஏதாவது பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது இறந்துட்டாங்களா? நோ கமிஷனர் சார், உங்க கற்பனையான யூகத்துக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. பதில் சொல்ல போறீங்க? உங்க 2 பேருக்கும் 3 மணி நேர அவகாசம் தரோம். சரியா 12 மணிக்கு மறுபடியும் இந்த ரூம்குள்ள வருவோம். அப்ப எங்களுக்கு அபூர்வாவை பற்றின உண்மைகள் வேணும். சார் ப்ளீஸ் ஹியர் மீ. நோ. கமிஷனர் தீர்க்கமாய் தலையாட்டி விட்டு செல்லில் இருந்து வெளியேற அசிஸ்டன்ட் கமிஷனரும் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணனும் பின்தொடர்ந்து வெளியே வந்தார்கள். 2 பேருமே கல்லூலி மங்கன்கள். சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க சார். நம்ம 3rd கிரேட் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சாதான் வழிக்கு வருவாங்க போல இருக்கு. 3 மணி நேரம் கழிச்சு நான் அதை பார்த்துக்கிறேன் சார். ஓகே, பட் ரொம்பவும் ஹார்ஷா வேண்டாம். என்ன இருந்தாலும் அவங்க டாக்டர்ஸ். யூ டோன்ட் வரி சார். எப்படியும் விடியறதுக்குள்ள உண்மையை வாங்கிடுவேன். கமிஷனர் காத்திருந்த காரில் ஏறி போய்விட அசிஸ்டன்ட் கமிஷனரும் கோகுலகிருஷ்ணனும் உள்ளே இருந்த அறையை நோக்கி நடந்தார்கள். எதிரே ஒரு கான்ஸ்டபிள் எதிர்பட்டு சல்யூட் வைத்து நின்றார். சார், என்ன என்று கோகுலகிருஷ்ணன் கேட்டார். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். பேரு ஞானவேல்னு சொன்னாரு. ஞானவேலா? அவர் எதுக்காக இந்த நேரத்துல பார்க்க வந்திருக்காரு? சற்றே பதட்டத்தோடு தனக்குள் கேட்டுக்கொண்டிருந்த கோகுலகிருஷ்ணன் முன்புற அறையை நோக்கி போனார். ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தபடி காத்திருந்தார் ஞானவேல். கோகுலகிருஷ்ணன் அவரை நெருங்கினார். என்ன சார் இந்த நேரத்துல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்ஸ்பெக்டர். கோகுலகிருஷ்ணன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அபூர்வா காணாம போனது சம்பந்தமா 2 டாக்டர்களை கைது பண்ணி லாக்கப்ல அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, 2 பேர்கிட்டயும் ஏதோ தப்பு இருக்கு. உங்க டாட்டர் அபூர்வா என்ன ஆனால்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். நீங்க என்ன சொல்ல வரீங்க ஞானவேல்? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அபூர்வா இப்போ உயிரோட இல்ல. கோகுலகிருஷ்ணன் திடுக்கிட்டார். என்னது, உயிரோட இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், அவளை கொலை செஞ்சது நான் தான். அப்பாவிகளான அந்த 2 டாக்டர்கள் அநியாயமா தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் நான் இப்போ என் குத்தத்தை ஒத்துக்க வந்தேன். எதுக்காக? பெத்த பொண்ணையே நான் வேணும்னு பண்ணல இன்ஸ்பெக்டர். ஆத்திரம் கோபம் தாளாம கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டேன். தலையில மோதி கீழே விழுந்தவகிட்ட மூச்சு பேச்சே இல்லாம போயிடுச்சு. எதனால உங்களுக்கு கோபம்? ஞானவேல் சொல்ல ஆரம்பித்தார். சார்,
அன்னைக்கு அமாவாசை நாள். என்னோட மனைவி செல்லமும் மகள்கள் சுஜாவும் சுதாவும் சிறுவாணிக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி மலைக்கு காலையிலேயே புறப்பட்டு போயிட்டாங்க. வீட்டில் நானும் அபூர்வாவும் மட்டும்தான் இருந்தோம். பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன்னா வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்காக சமையல் கட்டுக்கு போனேன். பாட்டிலை எடுத்துட்டு வரும்போது அபூர்வா அவளோட அறையில் யாரோடையோ பேசிகிட்டு இருந்தா. வீட்டில் தான் யாருமே இல்லையே, அபூர்வா யாரோட பேசிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போய் எட்டி பார்த்தேன். அறையில் யாருமே இல்லை. அபூர்வா மட்டும் குப்புறப்படுத்திக்கிட்டு கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அதை பார்த்தபடியே பேசிட்டு இருந்தா. நான் மெதுவாக போய் எட்டி பார்த்தேன். செல்ஃபோன் வீடியோவில் ஒரு பெண் தன்னோட முகத்தை 2 கையிலனாலையும் பொத்திட்டு அலறி துடிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்து அபூர்வா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அவ என்ன பேசுறான்னு உத்து கேட்டேன். என்ன நிரஞ்சனா, அபிலாபிஷேகம் நல்லா இருக்கா? குழு குழுன்னு இருக்கா? நீ எத்தனை பேரோட வயிறுகளை எரிச்சிருப்ப? அதுக்கு தான் இந்த அமிலத்தினால உனக்கு அபிஷேகம். உன்னால அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை. இனிமே அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் அமிலத்தை வீசி உன்னோட முகத்தை மாத்தின போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்காது. அபூர்வா இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நான் அவ எதிரில் போய் நின்னேன். என்னம்மா இது, வீடியோவில் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி கேட்டதும் அவ தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்தா. அது ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்போனை தன்னோட இடுப்புல மறைக்க முயற்சி பண்ணினா. நான் அதை தட்டி பறிச்சேன். அபூர்வாவுக்கு வந்ததே கோவம். என்னை பார்த்து குடுடாதன்னு சத்தம் போட்டதும் நான் அதிர்ந்து போயிட்டேன். பெத்த அப்பாவை டா போட்டு பேசுறாளே அப்படின்னு ஒரு ஆத்திரத்துல என்னோட பலம் பூராவும் திரட்டி ஓங்கி ஒரு அறை அரைஞ்சேன். அந்த அறையோட வேகத்தை தாங்கிக்க முடியாம அப்படியே சுவத்துல போய் மோதி கீழே விழுந்தவ எழுந்துக்கவே இல்லை. சோதிச்சு பார்த்தேன், மூச்சு அடங்கி போயிருந்தது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கோபத்துல பெத்த பொண்ணை அடிச்சு இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு பிரம பிடிச்சு போய் உட்கார்ந்துருந்தேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டா அடுத்ததா இருக்கிற என்னோட 2 பெண்கள் சுதா சுஜாவுக்கு கல்யாணம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். அதனால கோகுலகிருஷ்ணன் குறுக்கிட்டார். ஸோ அபூர்வாவோட பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ண நினைச்சிங்க? ஆமா சார். பாடியை எப்படி எங்க டிஸ்போஸ் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட காரை ஒரு ஆஃப் டேக்கு இரவல் கேட்டு அந்த காரில் அபூர்வாவை போட்டுக்கிட்டு நகரை விட்டு தள்ளி இருக்கிற தடாகம் ஏரியாவுக்கு போனேன். தடாகம் ஆனைக்கட்டி காட்டு பகுதியில் மக்கள் பயன்படுத்தாத பாசி படிந்த குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்துக்கு பேரே ஆனை விழுங்கி குளம். அபூர்வாவோட பாடியை ஒரு பெரிய கல்லால கட்டி குளத்துக்குள்ள போட்டுட்டு வந்துட்டேன். அந்த குளத்துல ஒரு வகையான ஆப்பிரிக்க விஷ மீன்கள் இருக்கிறதா என்கிட்ட சிலர் சொல்லி இருக்காங்க. அந்த மீன்கள் மாமிசத்தை மட்டும் உண்டு வாழ்கிற மீன்கள். எப்படியும் 1 வாரத்துக்குள்ள அபூர்வாவோட உடம்ப அந்த மீன்கள் தின்னு முடிச்சிடும்னு நினைச்சேன். பார்க்கறதுக்கு சாதுவா இருக்கீங்க, ஆனா பக்கா கிரிமினல் மாதிரி பாடியை கொண்டு போய் இப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க இதயம் என்ன கல்லா? கல்லுதான் சார். அபூர்வா உடல் அளவில் முழு பெண்ணா இல்லை என்கின்ற உண்மை எனக்கு எப்போ தெரிஞ்சதோ அந்த நாளிலிருந்து நான் ஒரு ஜடமாகவே மாறிட்டேன். உங்களுக்கு எப்போ இந்த உண்மை தெரிஞ்சது? 2 மாசத்துக்கு முன்னாடி வீட்டில் அபூர்வா இல்லாத போது அவளுடைய ஐடி கார்டு எதுக்கோ தேவைப்பட்டது. அது ஒரு அவசர தேவை என்கின்ற காரணத்தினால வேற ஒரு டூப்ளிகேட் சாவி போட்டு அவளோட பீரோவை திறந்தேன். ஐடி கார்டை தேடிக்கிட்டு இருக்கும் போதே பீரோவின் ஒரு சிறிய இடைவெளிக்குள்ள ஒரு ஃபைல் மறைவா சொருகி வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு சுலபத்தில் பார்வைக்கு புலப்படாத அந்த ஃபைலை நான் ஒரு ஊசியின் உதவியோடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வெளியில் எடுத்தேன். அந்த ஃபைல் மேலே பேஷண்ட் நேமுக்கு நேராக அபூர்வா அப்படின்னு இருந்தது. டாக்டரோட பேருக்கு நேராக தர்மராஜ்னு இருந்தது. ஃபைலை புரட்டி பார்த்த எனக்கு இதயமே 2ஆ வெண்டு போன மாதிரி இருந்தது. ஃபைலில் அபூர்வா ஆண் தன்மைக்கு மாறிக்கொண்டிருப்பதும் அதை முறியடிக்க டாக்டர் தர்மராஜ் மருந்துகளை எழுதி கொடுத்திருப்பதும் பார்த்து அதிர்ந்து போயிட்டேன். இதை பற்றி நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயோ மற்ற 2 பெண்கள்கிட்டேயோ சொல்லலையா? சொல்லலை சார். அபூர்வாவோட இந்த ட்ரீட்மெண்ட் விஷயம் வெளியே தெரியும் போது தெரியட்டோன்னு நான் மௌனம் காத்துட்டேன். ஃபைலையும் இருந்த இடத்துலையே வச்சு பீரோவை போட்டிட்டேன். அபூர்வாவோட ஒரே ஒரு பொழுதுபோக்கு டிவி சீரியல் பார்க்கறது தான். சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் காஃபி குடிச்சுக்கிட்டே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சா ராத்திரி டிஃபன் முடிஞ்சு படுக்க போகிற வரைக்கும் எல்லா சீரியல்களையும் பார்த்துருவா. பார்க்கறது மட்டும் இல்லை, அதை பற்றின கமெண்ட்ஸுகளை கோபமாக வெளிப்படுத்துவா. சீரியலில் வர கதாபாத்திரங்களை உண்மையான நபர்களாக உருவகம் பண்ணிக்கிட்டு திட்டி தீப்பா.
அந்த சமயத்தில் அது ஒரு வேடிக்கையாக இருக்கும் எனக்கு. பட் அதுவே அவளுக்கு ஒரு மனநோயாக மாறி இருக்கு. அந்த மனநோய் முற்றி அவளை ஒரு கொலை செய்யவும் தூண்டியிருக்கு. கோகுலகிருஷ்ணன் சிரித்தார் மெல்ல. எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒன்றும் தெரியாதது போல என் கூட வந்திருக்கீங்க. உங்க மனைவிய கும்பகோணத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பொண்ணு கிடைப்பாளான்னு ஜோசியம் வேற பார்த்துருக்கீங்க. சாரி சார், அது எல்லாம் என்னோட பதட்டத்தையும் மன வருத்தத்தையும் போக்குக்கிறதுக்காக நானா போட்டுக்கிட்ட ஒரு மாறு வேஷம். டாக்டர் தர்மராஜும் டாக்டர் செல்வராஜனும் இந்த கொலைப்பழியில வந்து மாட்டிக்காம இருந்திருந்தா நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. 2 நிரபராதிகள் அநியாயமா தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு பதப்பதப்புல போலீஸ்ல வந்து சரணடைஞ்சிட்டேன். என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மற்ற 2 குடும்பங்களை அழிக்க நான் தயாரா இல்லை சார். வெல் செட் சொன்ன கோகுலகிருஷ்ணன் ஞானவேலின் கைகளை பற்றி குலுக்கினார். சென்னை காலை 11 மணி. நெப்போலியன் கிரைம் பிரான்ச் ஆபீஸுக்கு எதிரில் இருந்த நாயர் டீ கடையின் முன்பாய் நின்று வடையை மென்று டீயை குடித்து கொண்டிருந்த போது அவனுடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். இன்ஸ்பெக்டர் சம்பத்குமார். குட் மார்னிங் சார். எங்க இருக்கீங்க நெப்ஸ்? நாயர் டீ கடை. இடது கையில் டீ டம்ளர், வலது கையில் வடை. நிரஞ்சனா கேஸ்ல எனி ப்ரோக்ரஸ்? பெரிய சைஃபர். கண்ணு 2யும் கட்டி ஒரு இருட்டான ரூமுக்குள்ள தள்ளிவிட்ட மாதிரி இருக்குது சார். இனி அப்படி இருக்காது. என்ன சார் சொல்றீங்க? நிரஞ்சனாவோட கொலைக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு 2 மகத்தான கேள்விகளுக்கும் விடை கிடைச்சாச்சு. சம்பத்குமார் சொல்ல நெப்போலியன் வாயில் வடையோடு திகைத்தான். எப்படி சார்? கொலையாளி யார் சார்? குற்றாலத்துல இடி இடிச்சா கோயம்புத்தூர்ல மழைன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். நிரஞ்சனாவோட கொலை விவகாரத்திலும் அதுதான் நடந்திருக்கு. மேஜர் கிரைம் அக்கரன்ஸ் இன் மெயின் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு பற்றிய ஒரு தொகுப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்ஸ்ல வந்தது. கோயம்புத்தூர்ல ஞானவேல் என்பவரோட குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள் நிரஞ்சனாவோட கொலை விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. டிவி சீரியல்களை பார்த்து பார்த்து மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்ட அபூர்வா என்கின்ற ஒரு பெண்ணின் வெறி செயல் இது. அந்த கேஸ் ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தேன். மனசுக்கே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. மதுவுக்கும் போதை மருந்துக்கும் அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற மக்கள் இப்போ டிவி சீரியல்களுக்கு அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வராங்க. இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஊட்டணும். அதுக்கான நேரம் வந்தாச்சு. யூ ஆர் கரெக்ட் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அடுத்த இலக்கு இதுதான் சொல்லிவிட்டு டீயை ஒரே மூச்சில் குடித்து முடித்தான் நெப்போலியன். கேஸ் முடிந்து போனதில் மனதின் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மனதின் இன்னொரு பக்கம் அபூர்வா உட்கார்ந்து கொண்டு இனம் புரியாத ஒரு வலியை உற்பத்தி செய்தாள். மற்றொரு கதை வழியில் நம் பயணத்தை தொடர்வோம். நன்றி.